பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன முஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியீன் முஹம்மதின் அல் அமீன் வ அலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இன்று நாம் பார்க்கக்கூடிய வரலாறு, இன்றைக்கு உலகத்தையே மறைமுகமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள் என்று கூறலாம், பனி இஸ்ராயில்கள் என்று கூறலாம், யகூதியர்கள் என்றும் கூறலாம். இவர்களுடைய ஆர்ஜின், அதாவது துவக்கம் எவ்வாறு உருவானது? அல்லாஹு தாலா குரானில் பனி இஸ்ராயில்கள் என்று கூறக்கூடிய யூதர்களை பற்றி எதற்கு பல இடங்களில் குறிப்பிடுகிறான். அல்லாஹு தாலா குரானில் சொல்லும் போது, யா பனி இஸ்ராயில திக்ரு நிஅமதி அல்லதி அன்னம்து அலைக்கும் வஃபூபி அஹதி ஊஃபுபி அஹதிக்கும் ஃபையாய ஃபர்ஹபூன். அல்லாஹு தாலா பனி இஸ்ராயில் சமுதாயத்தை பார்த்து கூறுகிறான், இஸ்ராயில் சமுதாயமே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள். வஃபூபி அஹதி ஊஃபுபி அஹதிக்கும், நீங்கள் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நான் உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன். ஃபையாய ஃபர்ஹபூன், நீங்கள் எனக்கு பயப்படுங்கள், அஞ்சுங்கள்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். ஸோ அல்லாஹு தாலா இந்த பனி இஸ்ராயல் சமுதாயத்திற்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறான். அதே சமயத்தில் இந்த பனி இஸ்ராயல் சமுதாயமும் அல்லாஹு தாலாவிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்குறுதி என்ன அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தொடரில் பார்க்க போகிறோம். இதற்கடுத்து வரக்கூடிய தொடர் அனைத்துமே ரொம்ப முக்கியமான தொடர். இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய, இப்போது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களை புரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு காசால இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் எதனால கொல்லப்படுறாங்க? அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஊர் யாருக்கு சொந்தமானது? இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம். ஏன் இந்த இஸ்ரேல், அதாவது பலஸ்தீன் அப்படிங்கிற நாடு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மதமுமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த தொடர் பார்ப்பதன் மூலமாக யாரு பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தொடரை பேசக்கூடிய நான் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவன். நான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறதுனால என்னுடைய மதத்திற்கு சப்போர்ட்டாக நான் ஒருபோதும் பேச மாட்டேன். இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், 3 மதமுமே அல்லாஹு தாலாவை நம்பக்கூடிய மக்கள் தான். இப்போது அல்லாஹு தாலாவிற்கு கட்டுப்படக்கூடிய நிலையில எந்த சமுதாயம் இருக்குது? அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற பூமி, புனித பூமி அல்லாஹு தாலாவிற்கு தான் சொந்தமானது அப்படிங்கிறத 3 மதமுமே, முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் 3 பேருமே ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ அல்லாஹு தாலா இப்போது இருக்கக்கூடிய புதிய வேதமான குரானாக இருக்கலாம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொண்ட பைபிளாக இருக்கலாம், இதில் அல்லாஹு தாலா இந்த பூமி யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த தொடருடைய உண்மையான ஆப்ஜெக்டிவ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகளில் அல்லாஹு தாலா 2 பேரை தேர்ந்தெடுக்கிறான். அதில் ஒன்று சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்று ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ இவங்க 2 பேர்த்துல யாரை முதல்ல அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னால், அல்லாஹு தாலா சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தான் முதல்ல தேர்ந்தெடுக்கிறான். எதற்காக தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், நாம் ஏற்கனவே பழைய தொடரில் சொல்லியிருந்தோம், அதாவது நிசாமே தஷ்ரீ ஷரியா, அதாவது அல்லாஹு தாலா தான் இந்த மனிதர்களை படைத்திருக்கிறான். எதற்காக படைத்திருக்கிறான்னு சொன்னால், நம்மை சோதிப்பதற்காக. இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவால் அனுமதிக்கக்கூடிய செயல்களும் உண்டு, அதை ஹலால் என்று கூறுவோம். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவால் அனுமதிக்காத செயல்களும் உண்டு, அதனை ஹராம் என்று கூறுவோம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட், அதாவது எந்தெந்த துறையில் அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாதது இருக்கிறது என்று பார்த்தால், அரசியல் சட்டங்களாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் லா, பொருளாதார இயலாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் லா, குடும்பவியல் சட்டமாக இருக்கலாம், ஃபேமிலி லா, குற்றவியல் சட்டமாக இருக்கலாம், அதாவது கிரிமினல் லா, பீனல் கோட், அடுத்து மருத்துவ இயலாக இருக்கலாம், தெரப்பியூட்டிக் லெஜிஸ்லேஷன், சட்டவியலாக இருக்கலாம், ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், இராணுவியலாக இருக்கலாம், மார்ஷியல் லா, ஆயுதவியலாக இருக்கலாம், அம்யூனேஷன் அண்ட் டிஃபென்ஸ், வானியலாக இருக்கலாம், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ், மண்ணியலாக இருக்கலாம், ஜியாலஜிக்கல் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், உயிரியலாக இருக்கலாம், பயோனமிக்ஸ், எக்காலஜி, என்விரான்மெண்ட், விவசாய இயலாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், தேசிய இயலாக இருக்கலாம், நேஷனாலிட்டி, சிட்டிசன்ஷிப்பு, வாகன இயலாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் லா, கல்வியலாக இருக்கலாம், பெடகோஜி லா, தனிமனித இயலாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் மொராலிட்டி, பாக பிரிவினை இயலாக இருக்கலாம், பார்ட்டிஷன் லா, குத்தகை இயலாக இருக்கலாம், அதாவது லீஸுக்கு விடுறது, டெண்டன்சி லா, ரெண்டல் லா, கட்ட இயல் சட்டமாக இருக்கலாம், ஹவுஸ் ஹோல்டு சிஸ்டம், வாரிசு உரிமையாக இருக்கலாம், லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், வியாபார இயலாக இருக்கலாம், மார்க்கெட்டிங், வணக்க வழிபாடு சட்டங்கள், அதாவது மசாயில் சட்டங்கள். இவை அனைத்திலையுமே ஹலால் ஹராம், அதாவது அல்லாஹு தாலாவால் ஏற்கக்கூடியது ஏற்கக்கூடாததுன்னு இருக்கு. இந்த எல்லா கேட்டகரி ஆஃப் டிபார்ட்மெண்ட்டை 3 விஷயமாக பிரிக்கலாம். ஒன்று தனிமனித இயல், இன்னொன்று குடும்பவியல், இன்னொன்று அரசியல். ஸோ த மெஜாரிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட் டு பி கண்டிஞ்சன்ட் ஆட், அதாவது அதிகமான துறை எதை டிபெண்ட் பண்ணி வருதுன்னு சொன்னால் அது அரசியலை டிபெண்ட் பண்ணி தான் வருது. குடும்பவியல் சட்டமாக இருக்கலாம், அல்லது ஒட்டுமொத்த அரசியல் சட்டமாக இருக்கலாம். அதனை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அமீர், அதாவது ஒரு தலைவன் அப்படிங்கிறது தேவைப்படுவாங்க.
அதே சமயம் இந்த உலகம் முழுவதையுமே ஆட்சி செய்வதற்கு ஒரு தலைமை பீடம், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸும் தேவைப்படும். இப்போது தலைவராக அல்லாஹு தாலா யாரை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னால் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தேர்ந்தெடுக்கிறான். கால இன்னி ஜாயிலுக்க லின்னாஸி இமாமா கால வமன் துர்ரியத்தி. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னுடைய துர்ரியத், அதாவது என்னுடைய சந்ததிகளுக்கு அந்த வாய்ப்பு அளிப்பாயாக அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹு தாலா சொல்கிறான், என்னுடைய வாக்குறுதி அநியாயக்காரர்களை சாராது அப்படின்னு சொல்கிறான். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய சந்ததிகளில் ஒருத்தங்களை இமாமா தேர்ந்தெடுன்னு சொன்னாங்கல்ல, அந்த சந்ததிகளில் ஒருவராக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஜெனரேஷனை அல்லாஹு தாலா இமாமத்திற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கிறான். யூதர்கள் கூட அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, வி ஆர் காட் சோசன் பீப்புள் அப்படின்னு. அதற்கான மீனிங் என்னன்னு சொன்னால் அதற்கு இதுதான் அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய இரண்டாவது மனைவியான ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹு தாலா மெக்கால வச்சு அதிகமாக சோதித்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்பானி கொடுக்க சொல்லி அவங்களே அல்லாஹு தாலா சோதிக்கிறான். அதற்கு கிடைத்த பரிசு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகளுக்கு காபத்துல்லாவை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்குது பரிசாக. இப்போது எதற்கு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இமாமத்து போகுதுன்னு சொன்னால், சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அந்த சோதனைக்கு பரிசாக சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஜெனரேஷனில் வரக்கூடிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகளை இமாமா தேர்ந்தெடுக்கிறான். இப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும், அல்லாஹு தாலா ஒரு ஜெனரேஷனை இமாமா தேர்ந்தெடுத்துட்டான்னு சொன்னால் உடனே போய் சேரில் உட்காந்துட முடியாது. அதற்கென்று ஒரு சில எஃபர்ட், அதற்கென்று ஒரு சில டைம் பீரியட், இதனை கண்டிப்பாக அல்லாஹ் தாலா தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயத்தின் மீது எதிர்பார்ப்பான். ஸோ அந்த எதிர்பார்ப்பு தான் அல்லாஹு தாலாட்ட யூதர்கள் கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவான், அதாவது இமாமத்தை கொடுப்பான். சரி, இப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றை தொடர்வதற்கு முன்னாடி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மெக்கால என்னென்னலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துட்டு வருவோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல்ல திருமணம் பண்ணி அந்த பெண்மணியோடு தலாக் ஆயிருக்கும். அந்த பெண்மணி என்ன குலத்தை சார்ந்தவர்கள் என்று பார்த்தால், அந்த பெண்மணி அமாலிக் என்ற அரபு குலத்தை சார்ந்தவர்கள். அந்த பெண்மணியுடைய பெயர் அமரா பின் சாத் பின் உசாமா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்மணியோடு வாழ்வது பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பெண்மணியை தலாக் பண்ணுறாங்க. இப்போ அடுத்ததாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பெண்மணியை திருமணம் முடிக்கிறாங்க. அந்த பெண்மணியுடைய பெயர் ஷைதா பின் முலால் பின் அம்ரு. அந்த பெண்மணி ஜுரூம் குலத்தை சார்ந்தவர்கள் என்று கருத்துக்கள் உள்ளது. ஆனால் வலிமையான கருத்து, அந்த பெண்மணி பனு குசா குலத்தை சார்ந்தவர்கள். இப்போது இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய இரண்டாவது மனைவி மூலமாக 12 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த 12 குழந்தைகளுடைய பெயர், அந்த 12 குழந்தைகள் யாரெல்லாம் சொன்னா நாபித், கைதர், இஸ்பா, மீஷ், மிஷ்மஹ், மாஷ், தூமா, அத்அர், எதுர், பினிஷ், தைமா, கடைசியாக கைதமா. ஒரு சில கருத்துக்கள்ல முதல்ல பிறந்த குழந்தை நாபித் அவங்க முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தை என்றும் கருத்துக்கள் உள்ளது. அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரலாற்றில் குறிப்பிடும் போது முதலில் குதிரையில் பயணித்தவர் யாருன்னு சொன்னா அவங்க இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரண நேரம் நெருங்கும் போது பக்கத்துல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க. இருவருக்கும் 13 வயது டிஃபரன்ஸ். இப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சில உபதேசம் செய்கிறாங்க. குறிப்பாக இந்த சமுதாயத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு உபதேசம் செய்கிறாங்க. இப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 137வது வயதில் ஒஃபாத் ஆகுறாங்க. அவர்களுடைய அடக்கஸ்தலம் எங்க இருக்குதுன்னு சொன்னா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எந்த இடத்துல அடக்கப்பட்டாங்களோ அதற்கு பக்கத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடக்கப்பட்டாங்க என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு சில குறிப்புகளில் ஹிஜ்ர் இஸ்மாயில், அதாவது காபாக்கு பக்கத்துல ஹிஜ்ர் இஸ்மாயில் அப்படிங்கிற இடத்துல அடக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. சரி, இப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்திக்கு வரலாம். ஆல்ரெடி நம்ம லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கும்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறக்க போகின்ற அந்த நற்செய்தியை 3 மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வயது என்னவாக இருந்தது என்று பார்த்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 வயது இருந்ததாகவும் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 90 வயது இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறக்கும் முன்பே அல்லாஹு தாலாவால் பெயரிடப்பட்ட மனிதராக இருந்தார். இஸ்ஹாக் என்ற பெயருக்கு என்ன மீனிங்னு சொன்னால் நகைப்பு, சிரிப்பு அல்லது மகிழ்ச்சி என்று அர்த்தம். ஏன் இந்த பெயர் வந்ததுன்னு சொன்னால் 3 மலக்குமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறக்க போகிறாங்க அப்படிங்கிற நற்செய்தியை சொல்லும் போது சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிரிப்பாங்க. அதனால்தான் இந்த பெயர் வந்தது என்று கருத்துக்கள் உள்ளது. ஒரு சில செய்திகளில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 7வது நாளில் விருத்த சேனம் செய்தார்கள் என்று கருத்துக்கள் உள்ளது.
இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்தும் விதமாக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் விருந்தளித்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 பேருமே பலஸ்தீனில் அதாவது கனான் தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது திடீரென்று சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் ஆயிடுறாங்க. சிறு வயதில் இருந்த அம்மா கூடயே வளர்ந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணித்ததை தாங்க முடியவில்லை. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்க்குறாங்க, தன்னுடைய முதுமை பருவத்தில் தான் அல்லாஹு தாலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொடுத்துருப்பான். இப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வயசாயிட்டே போகுது, நாமளும் இன்னும் கொஞ்ச நாளாக மரணித்து விடுவோம். ஸோ நம்ம மரணித்த பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு குடும்பம்னு ஒன்று யாருமே இல்லையே அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படுறாங்க. அதே சமயத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தாயார் மரணித்ததை நினைத்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, என்னன்னா தன்னுடைய மகனுக்கு சீக்கிரமாகவே ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வயது 37 என்றும் ஒரு சில வரலாற்று குறிப்புகளில் 40 என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கனான் தேசம் அதாவது பலஸ்தீனில் எந்தவித பெண்ணையுமே திருமணம் செய்து வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த பலஸ்தீனில் கனானியர்கள் அப்படிங்கிற மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மக்களில் யாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விருப்பம் என்னவாக இருந்தது என்று பார்த்தால், தன்னுடைய மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி மனைவியாக வரணும்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க. இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணியை எங்கே தேடுவது என்று பார்க்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் உடன் பிறந்தவங்களில் 2 பேர் உண்டு. ஒருத்தங்க பேர் நாகூர், இன்னொருத்தங்க பேர் ஹாரான். இவங்க 2 பேரும் அவங்களுடைய குடும்பமும் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் அனைவருமே ஊர் தேசத்திலிருந்து அதாவது பாபிலோன்லேருந்து ஹிஜரத்து பண்ணும்போது நாம் ஆல்ரெடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுல சொல்லியிருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கூட பிறந்தவங்க ஷாம் தேசத்தில் ஆரான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் அவங்க அங்கேயே இருந்துருவாங்க. பெலஸ்தீன் அதாவது கனான் தேசம் வரைக்குமே அவங்க கூட பிறந்தவங்க அவங்களுடைய குடும்பம் வரவே இல்லை, அவங்க அங்கேயே தங்கி இருந்துருவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த இடம் ஒரு விவசாய பூமி அதாவது ஃபர்டைல் கிரசண்டாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பம் கனான் தேசம் அதாவது பலஸ்தீனில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்களான நாகூர், ஹாரான் அவங்களுடைய குடும்பம் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் ஆரான் தேசம் அதாவது ஷாம் தேசம் பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முடிவுக்கு வராங்க, என்னன்னு சொன்னால் தன்னுடைய மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்மணி தேவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் அனைவருமே ஆல்ரெடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்க. ஸோ அவர்களுடைய சந்ததிகளை நிச்சயமாக இஸ்லாத்தை சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ நாகூர், ஹாரான் அதாவது அவர்களுடைய சகோதரர்களுடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு பெண்மணியை அவங்களுடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய வேலைக்காரர்கள் உண்டு. அதில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு மனிதர், அவருடைய பேர் எலியேசர். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வேலைக்காரரான எலியேசர்கிட்ட ஒரு நம்பிக்கை வாக்குறுதி வாங்குறாங்க. அது என்ன வாக்குறுதின்னு சொன்னால், நீர் இப்போது ஆரான் தேசத்திற்கு அதாவது ஷாம் தேசத்திற்கு பயணிக்க வேண்டும். அந்த ஆரான் தேசத்தில் என்னுடைய சகோதரர்களுடைய குடும்பம் அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணியை நீ அழைத்து வந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு வாக்குறுதி வாங்குறாங்க. இப்போது எலியேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. அது என்னவென்று சொன்னால், ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய பெண்மணி திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அந்த பெண்மணி சம்மதிக்கவில்லைன்னு சொன்னால் ஓ மீது எந்தவித குற்றமும் ஆகாது. ஆனால் இது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை. நிச்சயமாக ஒரு பெண்மணி அங்கிருந்து தான் வந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள திருமணம் முடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது பயணம் ஆரம்பமாகுது. எலியேசர் கனான் தேசத்திலிருந்து அதாவது பலஸ்தீனிலிருந்து நீண்ட தூரம் பயணித்து ஷாம் தேசத்திற்கு அதாவது ஆரான் என்கின்ற தேசத்திற்கு வராங்க. அவர்களுடன் சேர்ந்து கிட்டத்தட்ட 10 ஒட்டகங்களும் ஒரு சில வேலைக்காரர்களும் கூட வராங்க. இப்போ ஆரான் என்கின்ற தேசத்திற்கு வந்துவிட்ட பிறகு அந்த ஊருடைய எல்லையில் அதாவது தண்ணீர் துறவு இருக்கக்கூடிய இடத்துல ஒட்டகத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு அங்கே ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த நேரம் கிட்டத்தட்ட சாயங்கால நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நிறைய பெண்கள் கிணத்துலேருந்து தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க. இப்போ அந்த இடத்துல எலியேசர் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய காரியத்தை நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற செய்ய வைப்பாயாக அப்படின்னு துவா கேட்குறாங்க. இப்போது அந்த இடத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய குடத்தில் தண்ணீரை நிரப்பி விட்டு தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு வராங்க. இப்போது எலியேசர் அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள்கிட்ட தண்ணி கேட்குறாங்க. அப்போது இந்த பெண்மணி அவங்கள நோக்கி வராங்க. தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த குடத்தை கீழே இறக்கிட்டு அவங்கள தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பெண்மணி அந்த மனிதரை சுற்றி பார்க்குறாங்க. ஒரு சில வேலைக்காரர்களும் கிட்டத்தட்ட 10 ஒட்டகங்களும் அவங்க கூட இருக்கிறத கவனிக்கிறாங்க.
இப்போது அவங்க கூட வந்த அந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது என்று அறிந்து கொண்ட அந்த பெண்மணி திரும்பி கிணற்றிற்கு போய் நிறைய தண்ணீர் எடுத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒட்டகங்களுக்கும் நீர் புகட்டுறாங்க. இப்போ எலீசர் அந்த பெண்மணிக்கு தங்க அணிகலன்களை பரிசா கொடுக்குறாங்க. இப்போ எலீசர் அந்த பெண்மணியை பார்க்குறாங்க, யார் இவங்க, மிகவும் இரக்க குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்களே, தனக்கு தண்ணீர் கொடுத்தது மட்டும் அல்லாமல் தம்முடைய ஒட்டகத்திற்கும் தண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணிகிட்ட நீங்கள் யார் அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. அதற்கு அந்த பெண்மணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடிமையான அந்த எலீசர்ட்ட பதில் சொல்றாங்க, என்னுடைய தந்தையுடைய பேர் பெத்ஹூல், என்னுடைய பாட்டனார் இருவர் யாருன்னு சொன்னா அவங்க நாகூர் மில்ஹால் அப்படிங்கிறத சொல்றாங்க. உம்முடைய பெயர் என்ன என்று அவர் கேட்க, எம்முடைய பெயர் ரெபேஹால் என்று அவர்கள் கூறினார்கள். இப்போது எலீசர் அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்துறாங்க. தாம் என்ன நோக்கத்திற்காக வந்தாங்களோ அந்த காரியம் சீக்கிரமாவே நிறைவேறிவிட்டது அப்படின்னு அல்லாஹு தாலாட்ட நன்றி செலுத்துறாங்க. இந்த பெண்மணி ரபேஹா யாருன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரரான நாகூர் அவங்களுடைய மகனான பெத்ஹூல் அவங்களுடைய மகள் தான் இந்த ரெபேஹா. இப்போ அந்த பெண் ரெபேஹா அவங்க எலீசர் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த குதிரைக்கு தேவையான உணவுகள் அனைத்துமே எங்கள்கிட்ட இருக்குது, அதே சமயத்துல இரவுல தங்கக்கூடிய இடமும் எங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் இரவு நேரத்துல தங்கிவிட்டு ஓய்வு எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போது ரெபேஹால் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அவங்களுடைய அண்ணனான லாபான்ட்ட சொல்றாங்க, இப்படி வெளியூரில் இருந்து ஒருத்தங்க பயணித்து வந்திருக்கிறாங்க, அவர்கள் ஒரு நாள் இங்கே தங்கிவிட்டு செல்லட்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போது எலீசரா அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் தங்குறாங்க. அரபுகளுடைய வழக்கப்படி அந்த லாபான் அவங்களுடைய குடும்பம் அனைவருமே இந்த எலீசர் அவங்க கூட வந்தவங்க எல்லாருக்குமே விருந்து வைக்கிறாங்க. இப்போது எலீசர் தான் என்ன நோக்கத்திற்காக வந்தாங்களோ அந்த நோக்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் குடும்பத்திட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த எலீசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வேலைக்காரங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது எலீசர் அந்த குடும்பத்திட்ட சொல்றாங்க, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியான அந்த ரெபேஹாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நீங்க திருமணம் செய்து வைக்க முடியுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரருடைய குடும்பம், இது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை, இந்த கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்ய முடியாது, நீங்கள் தாராளமாக இந்த ரபேஹா அவங்கள இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு திருமணம் முடித்து வைக்க எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பதிலை கேட்டதும் எலியேசர் அவங்க அல்லாஹு தாலாட்ட நன்றி செலுத்துறாங்க, தான் போன காரியம் நிறைவேறிவிட்டது அப்படிங்கிறதுக்கு நன்றி செலுத்துறாங்க. இப்போது எலீசர் ஒரு நாள் இரவு அந்த இடத்துல தங்கிட்டு அடுத்த நாள் ரபேஹாலும் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு சில வேலை செய்யக்கூடிய பெண்களும் அவங்க கூட கிளம்பி போறாங்க. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் குடும்பம் அனைவருமே ரெபேஹால் அவங்களுக்காக துவா செய்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை திருமணம் செய்ய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடிமையான எலீசரோடு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ரெபேஹால் அவங்க நினைச்சிருந்தா முடியாதுன்னு சொல்லியிருக்க முடியும். ஆனால் இது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை என்பதால் அடுத்த நாளே தன்னுடைய குடும்பத்தை விட்டு கனான் தேசத்திற்கு சென்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை திருமணம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். இப்போ ஆறாம் தேசத்திலிருந்து கனான் தேசத்திற்கு பயணித்து வந்த பிறகு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரெபேஹா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குமே திருமணம் முடித்து வைக்கப்படுது. போன பதிவில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரெபேஹா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் எப்படி திருமணமானது அப்படிங்கிற செய்தியை பற்றி பார்த்தோம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும்போது சூரா அல் மரியம் 54வது வசனம், வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வாதி, இந்த வேதத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவு கூறுவீராக, நிச்சயமாக அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் உண்மையாளராக இருந்தார். வகான ரசூலன் நபியா, இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லியிருப்பா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபியாகவும் ரசூலாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி பொறுப்பையும் ரசூல் பொறுப்பையும் கொடுத்திருந்தான். அதே சூரா அல் மரியம் 49வது வசனத்தில் அல்லாஹு தாலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும்போது இஸ்ஹாக வ யாக்கூப வ குல்னல் ஜஅல்னல் நபியா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக ஆக்கினோம்னு அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். ஸோ அல்லாஹு தாலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபி என்று அழைத்திருப்பான். ஆனால் குரான்ல எந்த இடத்துலையுமே அவர்களை ரசூல் என்று குறிப்பிடப்படவில்லை. சரி, இப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ரெபேஹா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களை ரிஃப்கா என்றும் கூறலாம். இவங்க ரெண்டு பேருமே கனான் தேசத்தில், அதாவது பலஸ்தீனில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரலாற்றில் குறிப்பிடும்போது இன்னஹ அகீமத்துன், அந்த பெண்மணி ஆக்கிராக இருந்தாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக்கிர்னா ஸ்டெரைல் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது மலட்டுத்தன்மைன்னு சொல்லலாம். அல்லாஹு தாலா அந்த பெண்மணிக்கு அப்படி ஒரு சோதனையை கொடுத்தான். ஆனால் அந்த பெண்மணி அல்லாஹு தாலாவின் மீதான அந்த நம்பிக்கையை கைவிடவில்லை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹு தாலாவின் மீதான அந்த நம்பிக்கையை கைவிடவில்லை. அவங்களும் தொடர்ந்து அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. அவர்கள் இருவருமே அல்லாஹு தாலாட்ட தொடர்ந்து துவா கேட்டதன் காரணத்தினால் அல்லாஹு தாலா அந்த இருவரின் மீது எழுதப்பட்ட அந்த விதியை மாற்றுகிறான்.
இப்போது ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க குழந்தை உண்டாயிடுறாங்க. 2 விஷயத்தின் மூலமாக அல்லாஹு தாலா கதிரை அதாவது விதையை மாற்றுவான். அதுல ஒன்று சதக்கா செய்வது, இன்னொன்று துவா கேட்பது. இருவருமே அல்லாஹு தாலாட்ட தொடர்ந்து துவா கேட்டு வந்ததால அல்லாஹு தாலா விதியை மாற்றி ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை உண்டாகக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்குறான். அதுலயும் எப்படி கொடுக்குறான்னு சொன்னா இரட்டை குழந்தைகளை கொடுக்குறான். அதுவும் ஒரு தௌமாத்துல ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அதில் முதல் குழந்தையுடைய பேர் அவ்வல்ஹுமா சம்முஹு ஐசு. முதல் ஆண் குழந்தையுடைய பேர் ஐசு அப்படின்னு பேரை வைக்கிறாங்க. இந்த ஐசு அப்படிங்கிற பேரை அரபுகள் ஈஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வசானி இரண்டாவதாக யார் வந்தாங்கன்னு சொன்னா ஹரஜ ஒஹுவ ஆஹிதும் பி அகீபி வஹீஹி வசம்முஹு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதுல அகீப் அப்படின்னு வந்திருக்கு. அகீப்னு சொன்னா குதிங்கால் என்ற அர்த்தம். ஸோ இரண்டாவதாக வந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி வந்தாங்கன்னு சொன்னா அவர்களுடைய அண்ணனான ஈஸ் அவங்களுடைய குதிங்கால் அப்படி பிடிச்சிட்டு அப்படியே அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு யாக்கூப் அப்படிங்கிற பெயர் வந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. யாக்கூப் அதற்கு என்ன மீனிங்னு சொன்னா அடுத்து வருபவர் என்று அர்த்தம். ஸோ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா 2 குழந்தைகளை கொடுக்குறான். அதுல முதல் குழந்தை அண்ணனான ஈஸ், இரண்டாவது குழந்தை தம்பியான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போது இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட நிறைய நற்பண்புகள் உள்ளது. அது எந்தெந்த நற்பண்புகள் உள்ளது என்று பார்த்தால், முதலில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியான ரெபேகா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர மற்ற யாரையுமே திருமணம் முடிக்கல. அல்லாஹு தாலா அனுமதி கொடுத்த பிறகும் கூட ஒரே ஒரு மனைவி மட்டும் தனக்கு போதும் அப்படின்னு அப்படியே விட்டுட்டாங்க. அடுத்ததாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிக நேரம் இருந்த அல்லாஹு தாலாவை பிரார்த்தனை செய்யக்கூடிய அதாவது தொழக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாங்க. பொதுவாகவே நம்மளுக்கு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம அல்லாஹு தாலாட்ட போவோம். ஆனால் இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா பிறப்பிலேயே நிறைய பொருளாதாரத்தை வழங்கியிருந்தான். அவர்களுக்கு ஒரு தேவை இல்லாட்டியும் கூட அவங்க அல்லாஹு தாலாவை தொடர்ந்து தொழுது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாங்க. அடுத்ததாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு என்னவென்று பார்த்தால், பொதுவாகவே அல்லாஹு தாலாவை அதிகமாக தொழக்கூடியவங்க, அதிகமாக இபாதத்து செய்து கொண்டு ஒரு சூஃபிஸ்டிக் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பவங்க குடும்ப வாழ்க்கையில கையை விட்டுருவாங்க. பொதுவாக நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், மனைவிமார்கள் கணவன்மார்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவதை கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னு சொன்னால், எங்களுடைய கணவர் அடிக்கடி ஜமாத்துக்கு போயிடுவார், எங்களை கரெக்டாக கவனிக்க மாட்டார், எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலும் வீடுமாவே இருப்பார், எங்களை சரியாக கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவதை நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவை அதிகமாக தொழக்கூடிய மனிதராகவும் இருந்தாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய மனைவி விஷயத்தில் அதிகமாக அமானிதம் பேணக்கூடிய மனிதராகவும் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியோடு விளையாடி கொண்டிருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குடும்பவியலில் தன்னுடைய மனைவிக்கு ஒரு சிறந்த கணவராக மட்டும் இல்லை, ஒரு சிறந்த நண்பராக இருந்தாங்க. இன்றைக்கு முஸ்லிம்கள் ஆபிதாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மனைவிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டாங்க. ஆனால் இஸ்லாம் அதை போதிக்க வரல. இஸ்லாத்துல அல்லாஹு தாலா அனுமதித்த விஷயத்துல மனைவிமார்கள் குழந்தைகளோடு எவ்வளவு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். இதனை அல்லாஹு தாலா கணவன்மார்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அடுத்ததாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நற்பண்பு, அல்லாஹு தாலா ஏற்கனவே அவங்களுடைய தகப்பனுக்கு அதிகமான பொருளாதாரத்தை வழங்கியிருந்தான். அப்படி இருந்தும் கூட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிகமாக தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய மனிதராக இருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இது போன்ற நிறைய நற்பண்புகள் இருந்தாலும் ஒரு சில குறைகளும் உள்ளது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதியில 2499வது செய்தியா பதிவு செய்யப்பட்டுள்ளது. குல்லு பனி ஆதம ஹத்தாவூன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகள் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாரு சிறந்தவங்கன்னு சொன்னா, யாரு தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்க தான் இதுல சிறந்தவங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நபிமார்களே இருந்தாலும் சரி, அவங்கள்ட்டே ஒரு சில சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அப்படி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்த ஒரு சின்ன குறை என்னவென்று சொன்னால், அவர்களுடைய 2 குழந்தைகளுக்கு நடுவுல பாரபட்சம் காட்டினாங்க. எப்படின்னு சொன்னா, 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒருத்தங்க அலீஸ், இன்னொருத்தங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுல இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய முதல் மகனான ஈஸ் கூட தான் அதிகமா பாசமா இருப்பாங்க. அதே நேரத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியான ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மீது தான் அதிகமான பாசம். ஸோ இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஈஸ்னா ரொம்ப பிடிக்கும். தாயான ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப பிடிக்கும்.
சரி, இப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஈஸ் ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால், மூத்தவரான ஈஸ் ஒரு மிக சிறந்த வேட்டைக்காரராக இருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு நல்ல திறமை இருந்துச்சு. அது என்னன்னு சொன்னால், ஒரு மிக சிறந்த செஃப்பா, அதாவது ஒரு நல்ல சமையல்காரராக இருந்தாங்க. ஈஸும் அடிக்கடி வேட்டையாடிட்டு வந்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு ஃபுட்டி, அதாவது ஒரு நல்ல சாப்பாடு பிரியராக இருந்தாங்க. அப்போ இவர்களும் ருசியாக சாப்பிட்டு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஈஸ் மேலே அதிகமாக பிரியம் வந்துருச்சு. இப்படி பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் மீது அன்பு காட்டுவதில் பாரபட்சம் காட்டியதால் அதுவே அவர்களுடைய குடும்பத்திற்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமா மாறுது. அது என்னன்னு சொன்னா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வின் இறுதி பகுதியை நெருங்கும் போது அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார். அது என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு பார்வை தெரியாமல் போனது. இந்த நிலையில் இருக்கும் பொழுது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய முதல் மகனான யெஷுவை அழைக்கிறாங்க. யெஷு நல்லா வேட்டையும் ஆடுவாங்க, சமையலும் செய்வாங்க. இப்போது யெஷுவை அழைத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யெஷுட்ட சொல்றாங்க, அஸ்தகி அல்லிபினிகல் ஈஸ் தஆமன் வ அமருஹு அய்யதுஹப வ யஸ்தாத லஹு சைதன் வ யதுபஹு லஹு லயுபாரிக் அலைஹி வ யதுஹுவ லஹு. அல்லாஹு தஆலா நபிமார்களுக்குன்னு ஒரு சிறப்பு வச்சிருக்கிறான். அது என்ன சிறப்புன்னு சொன்னா, அது ஒரு துவா. அந்த துவாவை கேட்டா நிச்சயமாக ஹபுல் ஆயிரும். எல்லா நபிமார்களும் அந்த துவாவை கேட்டிருக்கிறாங்க, ஒரே ஒரு நபியை தவிர. அந்த நபி வேற யாருமே இல்லை, நமது இறை தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த துவாவை கேட்கலன்னு சொன்னா, அவங்க சொன்னாங்க, மறுமை நாளில் என்னுடைய உம்மத்துக்காக நான் அந்த துவாவை பயன்படுத்துவேன்னு சொன்னாங்க. மற்ற நபிமார்களை கம்பேர் பண்ணும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் மீது அதிகமாக அன்பு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முதல் மகனான ஈஸுக்கு அந்த துவாவை கேட்கணும்னு விருப்பப்பட்டாங்க. இப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈஸை அழைத்து சொல்றாங்க, நீங்க போய் வேட்டையாடுங்க, வேட்டையாடி அந்த உணவை எடுத்து சமைச்சு எனக்கு ஒரு விருந்து கொடுங்க. நீங்க அதனை கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு உன்னதமான துவா கேட்பேன். அந்த துவா கேட்ட உடனே ஹபுல் ஆயிரும் அப்படின்னு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகனான ஈஸிட்ட சொல்றாங்க. இப்போது ஈஸ் அவங்க அந்த துவாவை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவங்க வேட்டையாட போயிட்டாங்க. இப்போது தகப்பனுக்கும் மகனுக்கும் நடந்து கொண்டிருந்த அந்த உரையாடலை ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியான ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒளிந்திருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய மகனான இரண்டாவது மகனான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது தான் பாசம் அதிகம். இந்த உன்னதமான துவா ஈஸுக்கு கிடைக்கக்கூடாது, அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு அவர்களுடைய தாயார் ஆசைப்பட்டாங்க. இப்போது ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது மகனான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, உன்னிடம் இருக்கக்கூடிய ஆடுகளை குர்பானி கொடுத்து அதை சமைத்து நீ உங்களுடைய தகப்பனான இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நீ விருந்து வை அப்படின்னு அவங்களுடைய தாயார் சொல்றாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் குர்பானி கொடுத்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவிற்கு சுவையா சமைக்க முடியுமோ அவ்வளவு சுவையா சமைக்கிறாங்க. சமைத்த பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட உணவை எடுத்துட்டு போறாங்க. அப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வை தெரியாது. யாரையாவது கண்டுபிடிக்கணும்னு சொன்னா தொட்டு பார்த்து தான் உணர்ந்து கொள்வாங்க. இப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகனான ஈஸுக்கு அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு சொன்னா, அவங்களுடைய தோல் புஜம் அனைத்திலையுமே ரோமங்கள் இருக்கும், கைகள்ல எல்லா இடத்துலையுமே ரோமங்கள் இருக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கைகள்ல அதிகமா ரோமங்கள் இருக்காது. இப்போது ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு செயலை செய்யறாங்க. என்னன்னு சொன்னா, அந்த ஆடுகளுடைய முடிகள் அனைத்தையுமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கையில ஒட்டி விட்டுறாங்க. ஏன்னா ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அவர்களுடைய கணவரை பற்றி தெரியும். கண்டிப்பாக யாராவது பக்கத்தில் போனோன்னா அவங்க தொட்டு பார்த்து தான் உணர்ந்து கொள்வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது மகனான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தைட்ட இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க முன்னாடி சாப்பாடை போய் வைத்த உடனே, இப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான் உங்களுடைய மகன் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தடவி பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுடைய உடல் அமைப்பை பார்க்கும்போது யெஷு மாதிரி இருக்குது, ஆனால் உங்களுடைய குரலை பார்ப்பதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை போன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு தான் தவறாக கேட்டிருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த உணவை முழுவதையுமே சாப்பிட்டுட்டு, நம்ம யெஷுவுக்கு தான் துவா கேட்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹபுலாகக்கூடிய அந்த துவாவை கேட்டுட்டாங்க. அந்த துவாவில் என்னவெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால், அல்லாஹு தாலா உன்னையும் உங்களுடைய சந்ததிகளையும் நபிமார்களாக ஆக்கணும், உங்களுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே மிக சிறந்த சந்ததிகளாக ஆகணும் அப்படின்னு துவா கேட்டாங்க. இதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நபிமார்கள் எல்லாருமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகள் இருந்து வந்தவங்க தான் வருவாங்க. ஸோ இப்படி ஒரு மகத்துவம் மிக்க இந்த துவாவை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பெறுறாங்க. அவர்கள் என்னதான் ஏமாற்றி பெற்றுவிட்டாலும் அவங்க பெற்றுவிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு கண்ணியமான நல்ல துவாவை பெற்றுட்டாங்க தன்னுடைய மகன் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் இருந்தாங்க.
இப்போது முதல் மகனான ஈஸ் வேட்டையாடி வந்துவிட்டு அந்த உணவை சமைத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முதல் மகன்கிட்ட சொல்றாங்க, இப்பதானே நீ கொண்டு வந்து தந்த, நான் தான் உனக்கு துவா செஞ்சிட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஈஸ் அவங்க சொல்றாங்க, நான் வரவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. உடனே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரிந்து கொள்றாங்க, அங்க வந்தது இரண்டாவது மகனான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்றாங்க. இப்போது முதல் மகனான ஈசுக்கு அவங்களுடைய தம்பி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மீது அதிகமான கோபம் வந்து விட்டது. கோபம் வந்த பிறகு அவர்கள் கூறினார்கள், நான் என்னுடைய தம்பியை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருமே பிளான் பண்ணி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மெட்டர்னல் அங்கிள், அதாவது அவங்களுடைய தாய் வழியில வரக்கூடிய மாமா வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க தான் லாபான். இவர்களை பத்தி நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். இவங்க தான் ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அனுப்பி வச்சிருப்பாங்க. எதனால இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருமே தன்னுடைய மகனை வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சாங்கன்னு சொன்னா, ஒருவேளை இஸ்ஸு அவங்களுடைய தம்பியை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகனான காபில் ஹாபிலை கொலை பண்ண அந்த சம்பவம் மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைச்சு பயந்து அவங்க வெளியூர் அனுப்பிட்டாங்க. இப்போது ஏமாற்றம் அடைந்த நிலையில் இயேசு அவங்க பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய தம்பி மீதும் அவங்களுடைய தாயார் மீதும். இயேசு ஏமாந்ததன் காரணத்தினால் அதற்கு பிராய்ச்சித்தமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முதல் மகனான இயேசுவிற்கு இன்னொரு உன்னதமான துவா கேட்கிறாங்க. அது எந்த துவான்னு சொன்னா, கடின நிலப்பகுதிகள் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் வந்து சேரும், உனக்கும் உம்முடைய சந்ததிகளுக்கும் வாழ்வாதாரம் மிக அருமையாக இருக்கும், நீங்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் கனிவளங்கள் நிறைந்திருக்கும். இப்படியெல்லாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இயேசுவிற்கு துவா கேட்கிறாங்க. என்னவாக இருந்தாலும் இரண்டையுமே கம்பேர் பண்ணும்போது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு துவா கேட்டதுதான் மகத்துவமான துவா. அப்ப இந்த ஈஸுக்கு அல்லாஹு தாலா எதுவுமே கொடுக்கல அப்படின்னு கேட்டா, ஈஸ் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது வரலாற்று நூட்களில் அவர்கள் ரோம் நாட்டை உருவாக்கியவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ரோம் நாடு அப்படின்னு சொன்னா இத்தாலியில இருக்கக்கூடிய ரோம் கிடையாது, அது இன்னைக்கு இஸ்தாம்பூல் என்று கூறக்கூடிய கான்ஸ்டான்டினோபிள், அந்த ஊரை தான் ரோம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஈஸ் அவங்களுடைய சந்ததிகள்ல நபிமார்கள் வராட்டியும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியாக ரசூலாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளான பனு இஸ்ரவேலர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை யார் ஈமான் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரோம் நாட்டில் இருக்கக்கூடிய இயேசுவுடைய சந்ததிகள் தான் ஏத்துக்கிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்திற்காக நிறைய பேர் உயிர் தியாகமும் செஞ்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா பெர்சிக்யூஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறத நீங்க நெட்ல அடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்படி கிறிஸ்துவ மதம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட பிறகு வேகமாக பரவுவதை கண்ட ரோமர்கள் அந்த கிறிஸ்துவ மதத்துடைய உண்மையான அக்கீதா அந்த உலகத்திற்கு பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோம குடும்பத்தை சார்ந்த கிரேட் கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் கவுன்சில் ஆஃப் நீஷியா அப்படிங்கிற டீமை ஃபார்ம் பண்ணி பைபிள்ல இருக்கக்கூடிய அக்கீதாவை கலப்படப்படுத்தினான். பிறகு ஈஸ் அவங்களுடைய சந்ததிகள்ல வந்தவங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தையும் பிற்பாடு ஏத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஈஸ் அப்படிங்கிறவங்க ஆரம்பத்தில் ஏமாற்றப்பட்டிருந்தா கூட அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா நிறைய பாக்கியம் பொருந்தி இருக்கிறான்ங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. போன பதிவில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்திற்குள் என்னென்ன குழப்பம்லாம் நடந்தது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகனான ஈஸ் பெற வேண்டிய அந்த துவாவை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெற்ற அந்த செய்தியையும், இறுதியில் ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அண்ணனான ஈஷ் தம்பியான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து விடக்கூடாது என்று ரிஃப்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அண்ணனுடைய வீட்டிற்கு, அதாவது லாபான் அவங்களுடைய வீட்டிற்கு ஹர்ரான் என்ற பகுதிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு துவா கேட்குறாங்க, ஒரு சில உபதேசமும் செய்கிறாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க, பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அவர்கள் எந்த நேரத்தில் புறப்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த நாளினுடைய கடைசி பகுதியில் புறப்பட்டாங்க என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போது அவர்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது மாலை நேரத்தில் அவங்களுக்கு டயர்டாயிட்டு ஒரு இடத்துல உறங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்படி தூங்குனாங்கன்னு சொன்னால், பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கல் இருந்தது, அந்த கல்லில் தலை வைத்து தூங்கி கொண்டிருந்தாங்க. அவங்க எந்த இடத்துல உறங்கி கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால் அது இப்போது இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ். இப்போது அவர்கள் தூங்கி கொண்டு இருக்கும்போது சுல்லும் அப்படிங்கிற ஒரு வாகனத்தை பார்க்குறாங்க. அது வேற என்ன வாகனமுமே அல்ல, நமது நபியான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்ரா போயிட்டு இஸ்ராலிருந்து முதல் வானத்துக்கு போன அந்த வாகனத்தை தான் இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அந்த இடத்தில் அவர்கள் எதை பார்த்தார்கள் என்று சொன்னால், மலக்குமார்கள் முதல் வானத்திலிருந்து கீழே இறங்குவதையும் கீழிருந்து மேலே ஏறுவதையும் அவர்களால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி இமாம் இம்ரான் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சூரா அல் கஃப் அண்ட் த மாடர்ன் ஏஜ் அப்படிங்கிற புத்தகத்தில் இமாம் இம்ரான் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய உஸ்தாதான இமாம் ஃபஸூலுர் ரஹ்மான் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய ஒரு சில விஷயங்களை பற்றி டைம் அண்ட் த குரான் அப்படிங்கிற சாப்டரில் எலபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க எந்த விஷயத்தை மெயினாக மீன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், அல்லாஹு தாலா குரானில் சொல்லக்கூடிய 7 வானங்களும் 7 வெவ்வேறு டிமென்ஷனில் படைக்கப்பட்டது.
ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். இந்த உலகத்தில் நம்ம 3 டிமென்ஷனில் படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போது நம்மளை தாண்டி இருக்கக்கூடிய உலகம், அதாவது முதல் வானம், அது எப்படி இருக்குன்னு சொன்னால் அதில் 4 டிமென்ஷன் இருக்கும். அதற்கு பெயர் கூட டெசராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த உலகத்தோட அந்த உலகத்தை கம்பேர் பண்ணும் போது டிமென்ஷன் வேரி ஆகுதோ, அதே போன்று டைமும் வேரி ஆகும் அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சூரா அல் ஹஜ்ஜில் கூட அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான், 22 அத்தியாயம் 47வது வசனம், ஒரு நாள் அப்படிங்கிறது 50,000 வருஷத்தை போன்றது அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். இன்னொரு விஷயத்தை அவங்க மெயினாக சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சொன்னால், அந்த 7 வானங்களும் இந்த உலகத்தோடு பியாண்ட் த ஸ்பேஸாக இருக்காது, எல்லாமே ஓவர்லேப்ஸ் ஆகி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓவர்லேப்ஸ்னால் எப்படின்னு சொன்னால், நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல தான் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களால் இந்த உலகத்தில் இருந்து முதல் வானத்திற்கு போகக்கூடிய அந்த வாகனத்தை அவர்களால் பார்க்க முடிகிறது. அது எதனாலன்னு சொன்னால், இந்த உலகமும் அந்த இடமும் ஒரே இடத்துல கனெக்டாக இருக்கிறதுனால தான் அவங்களால பார்க்க முடிகிறது. இன்னொரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த இடத்துல இருந்துட்டு இதை பார்க்குறாங்கன்னு சொன்னால், அவங்க பைத்துல் முகத்தஸ்ல இருந்து இதை பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மெக்கால இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போய் தான் அவங்க மெஹராஜுக்கு போவாங்க. அதாவது இஸ்ரா போயிட்டு தான் மெஹராஜ் போவாங்க. அதே போன்று குகைவாசிகள் அவங்களும் இந்த பைத்துல் முகத்தஸ்ல தான் 300 ஆண்டுகள் அவங்க தூங்குற அந்த செய்தியும் நடந்திருக்கும். அதே போன்று சூரா அல் பக்ரால 259வது வசனத்தில் உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பைத்துல் முகத்தஸ்ல தான் 100 ஆண்டுகள் தூங்கியிருப்பாங்க. அந்த 100 ஆண்டுகளும் ஒரே நாள் போன்று தான் இருக்கும். அதே போன்ற இன்னொரு வரலாற்று செய்தி, ஒரு நபிக்கு உதவி செய்த ஒரு கருப்பு நிறத்த அடிமை, அந்த அடிமைக்கு அல்லாஹு தாலா அந்த இடத்துல தான் தூங்க வச்சிருப்பான். அந்த சம்பவமும் கிட்டத்தட்ட இந்த பைத்துல் முகத்தஸ்ல தான் நடந்திருக்கும். ஸோ இந்த பைத்துல் முகத்தஸ் அது எப்படிப்பட்ட இடம்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மெஹராஜுக்கு போனாங்க அப்படிங்கிற செய்தி அந்த ஷார்ட்டாக நான் உங்கள்கிட்ட சொன்னால் இது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்காவில் இருக்கிறாங்க. மெக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு போகும்போது அவர்கள் முதலில் புராக் அப்படிங்கிற வாகனத்தில் ஏறி போனாங்க. ஸோ மெக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு மட்டும்தான் அவங்க புராக் அப்படிங்கிற வாகனத்தில் போயிருக்கிறாங்க. இப்போ பைத்துல் முகத்தஸ்க்கு போய் சேர்ந்த உடனே இப்போது பைத்துல் முகத்தஸில் இருந்து முதல் வானம் வரை சுல்லும் அப்படிங்கிற வாகனத்தில் ஏறி போகிறாங்க. அந்த வாகனம் எப்படி இருக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு படி மாதிரி இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் இருந்து அந்த முதல் வானம் வரை சென்ற அந்த பயணத்திற்கு பெயர் தான் மெஹராஜ். பிறகு முதல் வானத்திலிருந்து 7வது வானம் வரை மலக்குமார்களுடைய ரெக்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிக்கிறாங்க. பிறகு 7வது வானத்திலிருந்து சிதறத்துல் முந்தஹா வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரெக்கையில் அமர்ந்து பயணிக்கிறாங்க. பிறகு சிதறத்துல் முந்தஹாவில் இருந்து அல்லாஹு தாலாவிடம் பேசுவதற்கு ரஃப் அப்படிங்கிற ஒரு வாகனத்தில் பயணிக்கிறாங்க. அந்த ரஃப் அப்படிங்கிற வாகனம் ஒளியினாலும் காற்றினாலும் படைக்கப்பட்டது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஒளி காற்று அதனுடைய இன்ட்ரென்சிக் குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது அல்லாஹு தாலாவே அறிந்தவனாக இருக்கிறான். ஸோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 ஸ்டேஷனை கடந்து தான் அல்லாஹு தாலாட்ட பேசுகிறாங்க. ஸோ இந்த உலகத்திற்கும் முதல் வானத்திற்கும் இடையில ஜங்ஷன் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஷன் தான் பைத்துல் முகத்தஸ் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெளிவாக புரிகிறது. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த சுல்லும் அப்படிங்கிற வாகனத்தை இந்த பைத்துல் முகத்தஸ்ல இருந்து தான் பார்க்குறாங்க. அதில் மலக்குமார்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவர்களால் பார்க்க முடிகிறது. இப்போது அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசுகிறான். அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட என்ன பேசுகிறான்னு சொன்னால், கால லஹுல்லாஹ் இன்னி பரீஉக வ அக்ஸரு வ நஸ்லுக் வஜஅல் ஹாதிஹில் அர்து லக வ நஸ்லுக். அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நிச்சயமாக நான் உனக்கு அருள் புரிவேன், உம்முடைய சந்ததிகளையும் நான் அதிகப்படுத்துவேன், அடுத்து உமக்கும் உனக்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கும் இந்த ஊரை நான் சொந்தமாக்குவேன் அல்லாஹ் தாலா வாக்குறுதி கொடுக்குறான். இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு இந்த கனவை கண்டதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்போ அவர்கள் அல்லாஹு தாலாட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது என்னன்னு சொன்னால், நான் நல்லபடியாக ஹர்ரான் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னால், எனக்கு இந்த இடத்துல தானே கனவு வந்தது, இதே இடத்துல நான் ஒரு இறை இல்லத்தை கட்டுவேன் அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. பிறகு தாம் சம்பாதித்ததில் 10ல் ஒரு பங்கு நான் தர்மம் பண்ணுவேன்னு அல்லாஹு தாலாட்ட வாக்குறுதி கொடுக்குறாங்க. இப்போது அடையாளத்திற்காக அவங்க எந்த கல்லில் உறங்குனாங்களோ அதே கல்லில் பைத்துல் ஈல் அப்படின்னு எழுதுறாங்க. அல்லாஹு தாலாவுடைய வீடுன்னு அடையாளமிடுறாங்க. இந்த பைத்துல் ஈல் என்று அடையாளமிட்ட இடத்துல தான் பிறகு பைத்துல் முகத்தஸை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எழுப்புறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இந்த பைத்துல் முகத்தஸை கட்டினார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாற்றினுடைய இறுதியில் பார்க்கலாம். இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஹர்ரான் என்ற பகுதியில் அவங்களுடைய மாமா லாபானுடைய வீட்டிற்கு போகிறாங்க. அப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 15 வயது இருக்கும். அவர்களுடைய மாமா லாபானிற்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு மகளுடைய பெயர் லியா, இன்னொரு மகளுடைய பெயர் ரைஹால்.
இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது மகளான ரைஹால் மீது காதல் ஏற்படுது. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மாமாட்ட இதை பற்றி பேசுறாங்க. இப்போது லாபான் அந்த விருப்பத்திற்கு பதில் அளிக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னா, நீங்க என்னுடைய மகளை திருமணம் முடிக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் எனக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லாபான் அவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா ஆடு மேய்ப்பாளராக இருந்தாங்க. இப்போ உங்க மாமா சொல்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, நீங்க 7 ஆண்டுகள் எனக்கு கீழே நீங்க ஆடு மேய்க்கணும், அப்படி ஆடு மேய்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போது 7 வருடங்களாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடினமான உழைப்பு செய்கிறாங்க. இப்போது 7 வருடங்கள் முடிந்த பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் நடக்குது. அந்த காலத்தில் திருமணம்லாம் எப்படி நடக்கும்னு சொன்னால், மாப்பிள்ளையும் பொண்ணும் இரவு நேரத்தில் தான் ஒன்றா சந்திப்பாங்க. அதற்கு முன்னாடி 2 பேரும் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லாபானுடைய இரண்டாவது மகளான ரைஹாலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்தது லியா, அதாவது லாபானுடைய முதல் மகள். இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மாமாட்ட கேட்குறாங்க, எதற்காக நீங்கள் மோசடி செஞ்சீங்க? நான் உங்கள்கிட்ட ரைஹாலை தானே எனக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் எதற்கு லியாவை எனக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு லாபான் அவங்க பதில் அளிக்கிறாங்க, மூத்த பெண் இருக்கும்போது எப்படி இளைய பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் நான் உங்கள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தேன்னு சொன்னால், என்னுடைய மகளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருந்தேன். முதல் மகளா இரண்டாவது மகளா அப்படிங்கிறத பற்றி நம்ம நெகோஷியேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னுடைய இளைய பெண்ணை, அதாவது ரைஹாலை திருமணம் முடிக்கணும்னு சொன்னால் எனக்கு கீழே இன்னொரு 7 வருஷம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மறுபடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 7 வருடங்களாக கடினமாக உழைக்கிறாங்க. இப்போது 7 வருடங்கள் முடிந்த பிறகு அவங்களுடைய இளைய மகளான ரைஹாலை திருமணம் முடிக்கிறாங்க. இப்போது லாபானுடைய 2 மகள்களான லியா, ரைஹால் இவங்க 2 பேருடைய சந்ததிகள் தான் பனி இஸ்ரவேலர்கள் என்று குறிப்பிடப்படுவார்கள். ஹுர்ரிமத் அலைக்கும் வ உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அஹவாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும் வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உஹ்தி வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தானக்கும் வ அஹவாத்துக்கும் மினர் ரதா வ அஹவாத்துக்கும் மினர் ரதாஅத்தி வ உம்மஹாத்து நிசாஇக்கும் வ ரபாஇபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் وربائبكم الذين في حجوركم من النسائكم اللاتي دخلتم بهن فإن لم تكونوا دخلتم بهن فلا جناح عليكم وحلائل أبنائكم الذي من أصلابكم فأن تجمعوا بين الأختين إلا ما قد سلف إن الله كان غفورا رحيما. அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரா நிசா 23வது வசனம், ஹுர்ரிமத் அலைக்கும், அதாவது ஹுர்ரிம உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது, அதாவது தடுக்கப்பட்டிருக்குது. எதற்கு? மனம் முடிப்பதற்கு. ஹுர்ரிமத் அலைக்கும், அதாவது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, முதல்ல வ உம்மஹாத்துக்கும், அதாவது உங்களுடைய தாய்கள், வ பனாத்துக்கும், அதாவது உங்களுடைய டாட்டர்ஸ், அதாவது மகள்கள், வ அஹவாத்துக்கும், அதாவது உங்களுடைய சகோதரிகள், அதாவது அக்கா தங்கச்சி எல்லாருமே, வ அம்மாத்துக்கும், அதாவது உங்களுடைய மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் ஆன்டிஸ், அதாவது உங்களுடைய மாமிகளை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. வ ஹாலாத்துக்கும், அதாவது உங்களுடைய தாய் வழி சகோதரி. வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும், அதாவது உன்னுடைய தந்தை கூட பிறந்த சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. உங்களுடைய தாய் கூட பிறந்த சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது. வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உஹ்தி, அதாவது உங்களுடைய சகோதரனுடைய மகள், உங்களுடைய சகோதரிகளுடைய மகள். வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தானக்கும் வ அஹவாத்துக்கும் மினர் ரதா, அதாவது உங்களுக்கு பாலூட்டிய செவிலி தாய்மார்கள், அதாவது ஒரிஜினலான தாய் கிடையாது, அதாவது வெறுமன பால் ஊட்டியிருப்பாங்கல்ல அந்த தாய்மார்களை குறிக்குது. வ அஹவாத்துக்கும் மினர் ரதாஅத்தி, அதாவது பாலூட்டிய தாய் மூலமாக வந்த சகோதரிகள், அதாவது செவிலி தாய் சகோதரிகள் என்று கூறலாம். வ உம்மஹாத்து நிசாஇக்கும், அதாவது உங்களுடைய மனைவியருடைய தாய்மார்கள். وربائبكم اللاتي في حجوركم من النسائكم اللاتي دخلتم بهن فإن لم تكونوا دخلتم بهن, அதாவது சிம்பிளா சொல்வதாக இருந்தால், நீங்க ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடிக்கிறீங்க. இந்த பெண் அதற்கு முன்னாடி வாழ்ந்த கணவனோடு திருமணம் முடித்ததன் காரணமாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெண் குழந்தை உங்களுக்கு கீழே, உங்களுடைய பொறுப்புக்கு கீழே வரும். அந்த பெண் குழந்தைகளை நீங்க திருமணம் முடிக்க கூடாது. அதாவது சிம்பிளா சொல்வதாக இருந்தால், உங்களுடைய ஸ்டெப் டாட்டர், அதாவது உங்களுடைய வளர்ப்பு மகள், அவங்கள நீங்க திருமணம் முடிக்க கூடாது. فَإِنْ لَمْ تَكُونُوا دَخَلْتُمْ بِهِنَّ فَلَا جُنَاحَ عَلَيْكُمْ, but if you not chosen to engage in any intimate relationship with her, there is no sin upon you. وَحَلَائِلُ وَأَبْنَائِكُمُ الَّذِي مِنْ أَصْلَابِكُمْ,
மின் அஸ்லாபிக்கும், அதாவது உங்களுடைய முதுகு தண்டிலிருந்து வந்த உங்களுடைய மகன்கள், அதாவது உங்களுடைய மகன்களுடைய மனைவியர்களை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது, அதாவது உங்களுடைய மருமகளை திருமணம் முடிக்கக்கூடாது. வ அன் தஜ்மஉ பைனல் உஹ்தைனி இல்லா மா கது சலஃப். இந்த விஷயத்தை தான் தெளிவாக கவனிக்கணும். அதாவது தஜ்மஉ ஒரே நேரத்தில், அதாவது ஒரே நேரத்தில் 2 சகோதரிகளை திருமணம் முடிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தால், ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, நீங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணுறீங்க, அதே டயத்தில் சேம் டயத்தில் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். இன்னல்லாஹ கான கஃபூரு ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹு தாலா மன்னிப்பு வழங்குபவன் கருணை உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான். ஸோ ஒரே நேரத்தில் 2 சகோதரிகளை திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு குரானில் போட்டிருக்குது. ஆனால் போன பதிவில் பார்த்தோம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் மாமாவுடைய 2 மகள்கள், அதாவது ரபேஹா, லியா 2 பேரையுமே ஒரே நேரத்தில் திருமணம் முடிச்சிருப்பாங்க, அக்கா தங்கச்சியை. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அதாவது அல்லாஹு தாலா வன் தஜாலு பைனல் உஹ்தைனி இல்லாம கது சலஃப், அதாவது ஒரே நேரத்தில் 2 சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 2 பேரை ஒரே நேரத்தில் தானே திருமணம் முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். இது குரானுக்கு முரணாப்படும். இதற்கான விளக்கம் என்னவென்றால், எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகளுக்கு எப்படி அக்கா தங்கச்சிக்குள்ளே திருமணம் முடிக்கலாமோ அதே போன்று அப்போ இருந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு இருந்த அந்த ஷரியத்தில், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இறங்கிய ஷரியத்து படி ஒரே நேரத்தில் அக்கா தங்கச்சியை திருமணம் முடிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஷரியத். ஆனால் இந்த உம்மத்திற்கு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட இந்த உம்மத்திற்கு சகோதரிகள் இருவரையுமே ஒரே நேரத்தில் திருமணம் முடிப்பது தடை செய்யப்பட்டிருக்குது. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லாபானுடைய 2 மகள்களான லியா, ரைஹால் 2 பேரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போது முதலாவதாக யாருக்கு குழந்தை பிறக்கிறது என்று பார்த்தால், லியா அவங்களுக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்குது. அதில் முதல் குழந்தையுடைய பெயர் ரூபில் என்று பெயர் வைக்கிறாங்க. இப்போ ரூபில் பிறந்த உடனே அதனை தொடர்ந்து லியா அவங்களுக்கு அடுத்தடுத்து குழந்தை பிறந்து கொண்டே இருக்கிறது. அதில் 3 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த 3 குழந்தைகளுடைய பெயர், அதில் ஒரு குழந்தையுடைய பெயர் ஷம்ஊன், இன்னொரு குழந்தையுடைய பெயர் லாவி, இன்னொரு குழந்தையுடைய பெயர் யஹூதா. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மாமாவான லாபான் அவர்களுடைய 2 மகள்களான ராஹில், லியா அவங்க 2 பேருக்குமே 2 அடிமை பெண்களை கொடுக்குறாங்க. அதில் முதல் அடிமை பெண்ணுடைய பெயர் பில்ஹால், இன்னொரு அடிமை பெண்ணுடைய பெயர் சில்ஃபா. அதாவது லியா அவங்களுடைய அடிமை பெண்ணுடைய பெயர் சில்ஃபால், ரைஹால் அவங்களுடைய அடிமை பெண்ணுடைய பெயர் பில்ஹால். இப்போது லியாவிற்கு 4 குழந்தைகள் இருக்கிறது, ஆனால் ரைஹாலுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. இப்போது எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள திருமணம் முடிச்சு வச்சாங்களோ அதே போன்று இந்த ரைஹாலுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் இந்த ரைஹால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களுடைய அடிமை பெண்ணான பில்ஹாலை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்போது இந்த அடிமை பெண்ணான பில்ஹால் மூலமாக 2 குழந்தைகள் பிறக்கிறது. அதில் ஒரு குழந்தையுடைய பேர் எஸ், அதை நெப்சைல் என்று கூறுவார்கள், இன்னொரு குழந்தையுடைய பேர் தான். இப்போ இந்த ரைஹாலுடைய செயலை பார்த்த லியா அவங்க தன்னுடைய அடிமை பெண்ணான சில்ஃபாவையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. இதன் மூலமாக 2 குழந்தைகள் பிறக்கிறது. அதில் ஒரு குழந்தையுடைய பேர் கெய்த், இன்னொரு குழந்தையுடைய பேர் அசீர். இப்போ லியா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அதில் முதல் ஆண் குழந்தையுடைய பேர் இசாஹர், 2வது ஆண் குழந்தையுடைய பேர் செப்லூன், 3வதான அந்த பெண் குழந்தையுடைய பேர் தீனா. இப்போ மொத்தமா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 10 ஆண் குழந்தைகள், ஒரே ஒரு பெண் குழந்தை. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2வது மனைவியான ராஹிலுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. இப்போ ராஹில் அவங்க அல்லாஹு தாலாட்ட நம்பிக்கையை கைவிடாம தொடர்ந்து அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. இப்படி இவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்க, மறுபுறத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரனான இசுவை சமாதானம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருடம் ஆன பிறகும் அவர்களுக்கு கோபம் போகவில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 7 வருடம் லியாவை திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஆடு மேய்த்தாங்க. திரும்பி ராஹிலை திருமணம் முடிப்பதற்காக மறுபடி 7 வருடங்கள் ஆடு மேய்த்தாங்க. மறுபடி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம 6 வருடங்கள் வேலை பார்க்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் லாபானுக்கு கீழே வேலை பார்க்கிறாங்க. இப்ப 20 வருடங்கள் வேலை பார்த்த பிறகு தன்னுடைய தாய்நாடான கனான் தேசத்திற்கு, அதாவது பைத்துல் முகத்தஸுக்கு திரும்ப சொல்லி அல்லாஹு தாலாவுடைய கட்டளை என்பது இது ஒரு கருத்து. இன்னொன்று, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் தன்னுடைய ஊருக்கு திரும்ப போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு கருத்து. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிமார்கள்ட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் கேட்குறாங்க, தன்னுடைய சொந்த ஊர் என்ன, எதற்காக நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற எல்லா கதையுமே தன்னுடைய பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறாங்க.
அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஊருக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல அல்லாஹு தாலா அந்த கனான் தேசமான பைத்துல் முகத்தஸை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வாக்களித்தான்ங்கிற செய்தியையும் அவங்கள்ட்ட சொல்றாங்க. இவை அனைத்தையுமே சொல்லிவிட்டு நான் அந்த ஊருக்கு போய் குடியேறணும்னு ஆசைப்படுறேன், இதற்கு நீங்க ஒத்துழைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர்களுடைய மனைவிமார்களும் பிள்ளைகளும் நான் உங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அனைவரும் சேர்ந்து மஷோரா செய்து முடிவெடுத்து விட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்மாமாவான லாபான்ட்ட இந்த அனைத்து செய்தியையுமே சொல்லி நான் என்னுடைய தாய்நாட்டிற்கு திரும்ப போகிறேன் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தாய்மாமாட்ட உத்தரவு கேட்டாங்க, அதாவது போகலாமான்னு பெர்மிஷன் கேட்டாங்க. அதற்கு லாபான் அவங்க பதில் சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்வது சரிதான், நிச்சயமாக உங்களுடைய சகோதரனுடைய கோபம் தணிந்திருக்கும், நீங்கள் உங்களுடைய தாய் தந்தைட்ட செல்வதுதான் சிறந்தது என்று லாபான் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லாபான்ட்ட கேட்குறாங்க, நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்களா அப்படின்னு லாபான்ட்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க. அதற்கு லாபான் சொல்றாங்க, யாக்கூபே நீங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு அல்லாஹு தாலா நிறைய பரக்கத்து செஞ்சிருக்கிறான், நிறைய ஆடுகள் வந்தது, இந்த எல்லா பொருளாதாரமுமே நீங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு கிடைத்தது, அதனால உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ கேளுங்க, நான் தாராளமா தாரேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லிஸ்ட் போடுறாங்க, அதாவது இந்த ஆண்டுகள்ல குட்டி போட்ட ஆடுகள்ல கருப்பு நிறம் மற்றும் வெள்ளை நிற ஆடுகளை நீங்க எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து வெண்மை கலந்த கருப்பு ஆடுகளை தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொம்பே இல்லாத வெள்ளை செம்மறி கிடாவை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து ஒரு சில ஒட்டகங்கள் இது போன்று கேட்குறாங்க. அதற்கு லாபான் அவங்க ஒப்புதல் தெரிவித்தாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் அந்த மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள்ல இந்த தன்மை இருக்கக்கூடிய ஆடுகளை ஃபுல்லா தனியா பிரித்து எடுக்கிறாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாதாம் மற்றும் பிஸ்தா மரத்திலிருந்து ஒரு சில ஈரமான கிளைகளை வெட்டி எடுக்கிறாங்க. அந்த கிளைகளை கருப்பு நிறமாகவும் வெண்மை நிறமாகவும் உரித்து எடுக்கிறாங்க. அந்த கிளைகளை ஆடு குடிக்கிற இடத்துல போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போது அங்க இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லாமே அந்த கிளைகளை பார்க்கும்போது அதனுடைய குட்டிகளும் அதே நிறத்துல வெள்ளை நிறத்திலையும் கருப்பு நிறத்திலையும் குட்டி போடுது. இதை பற்றி அல்பிதாயா வன்னிஹாயால முஅஜிஸா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, அதாவது அற்புதம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய முஅஜிஸா. இதன் மூலமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகமான ஆடுகள் கிடைத்தது. இதனை அவங்களுடைய மாமா பார்த்து கோவப்பட்டாங்க. லாபானும் சரி அவர்களுடைய பிள்ளைகளும் சரி தன்னுடைய வளம் சுருட்டப்பட்டதாக கருதினார்கள். ஆனால் லாபான் முன்னாடியே வாக்கு கொடுத்துட்டாங்க, இந்த ஆண்டில் பிறந்த அனைத்து கருப்பு வெள்ளை ஆடுகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் தன்னுடைய பயணத்தை துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மாமா லாபான்ட்ட சொல்லாம போயிட்டாங்க. அது மட்டும் அல்லாமல் இன்னொரு செய்தி இருக்கு, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியான ரைஹால் அவர்களுடைய தந்தையுடைய சிலை ஒன்று அப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்க, அதனால அவங்க பின்தொடர்ந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்தி இருக்கு. ஆனால் இது பலகீனமான செய்தி. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லாம அந்த இடத்த விட்டு போன பிறகு அவங்களுடைய மாமா அவங்கள பின்தொடர்ந்து வராங்க. இப்போ அவங்களுடைய மாமா லாபான் அவர்களை நெருங்கிய பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட லாபான் சொல்றாங்க, 20 வருடமாக நான் உங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், என்னுடைய மகள்களை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்துருக்கிறேன், நீங்கள் எப்படி எங்கிட்ட சொல்லாமல் போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னிடம் கிளம்பும் போது இந்த நாளில் தான் கிளம்புறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி வைத்து நிறைய பேருக்கு விருந்து வைத்து உங்களை நல்லபடியாக அனுப்பி வச்சிருப்பேன்னு சொல்கிறாங்க. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஒரு மறதியில் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன், எனக்கு உண்மையிலே மறந்துட்டு நான் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ லாபான் அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கேட்குறாங்க. என்ன வாக்குறுதி அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட பிறகு லாபான் அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு 2 என்னுடைய பெண் குழந்தைகளை உங்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்துருக்கிறேன், என்னுடைய 2 மகள்களுடைய அடிமை பெண்களை நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்க, இதற்கு மேலாக நீங்க யாரையுமே திருமணம் முடிக்க கூடாது அப்படின்னு வாக்குறுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க, நான் உங்களுடைய மகள்கள் வேற இந்த அடிமை பெண் உங்களுக்கு மேல யாரையுமே நான் திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது அதே இடத்துல கேம்ப் போட்டு லாபான் அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு விருந்து வைக்கிறாங்க. இப்போ விருந்து முடிந்த பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் பைத்துல் முகத்தஸை நோக்கி போயிட்டாங்க. லாபான் அவர்களும் அவர்கள் கூட வந்தவங்க எல்லாருமே ஹர்ரானை நோக்கி போயிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹர்ரான் தேசத்திலிருந்து தன்னுடைய சொந்த நாடான கனான் தேசத்திற்கு பயணித்து கொண்டிருக்கும் போது பயணத்தின் நடுவில் வருகின்ற வழியில் ஒரு வானவர் ஒருவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திக்க வராங்க. அந்த வானவர் எப்படி வராங்கன்னு சொன்னால் ஒரு மனிதருடைய ரூபத்தில் வராங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேம்ப் போட்டு ஓய்வு எடுத்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு சொன்னால் அந்த இடத்துல திருடர்கள் வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்.
இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திப்பதற்காக ஒரு மலக்கு மனித ரூபத்தில் வந்ததை பார்த்துட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவரும் ஒரு வழிப்பறி கொள்ளையர் என்று நினைத்து கொண்டார். இப்போது அந்த மலக்குடன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சண்டை போடுறாங்க. இப்போ அந்த மலக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் மலக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடித்ததில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முட்டுக்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி உடைந்து விட்டது. இப்போ ஒரு கட்டத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இது அல்லாஹு தாலாவால் அனுப்பப்பட்ட வானவர் என்று தெரிய வருது. அந்த வானவர் மலக்கு போகும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாங்க. அது என்னன்னு சொன்னால், இன்னையிலிருந்து உங்கள் பேர் யாக்கூப் கிடையாது, உங்களுடைய பெயர் இஸ்ராயில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அன்னையிலிருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ராயில் என்று அழைக்கப்படுவார். அவர்களுடைய சந்ததிகள் பனு இஸ்ராயில் என்று அழைக்கப்படுவார்கள். இப்போது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சாயிர் என்ற பகுதியில் தன்னுடைய குடும்பத்தோடு கேம்ப் போடுறாங்க. அப்போது இன்னொரு மலக்கு வந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வருகின்ற செய்தி உங்களுடைய அண்ணனுக்கு, அதாவது இஷுவுக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 பேர் கொண்ட வலிமையான படையை கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அழிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மலக்குமார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆன பிறகும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அண்ணனான இஷுவிற்கு இன்னும் கோபம் போகலை. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய சகோதரனுக்கு கோபம் தணிந்திருக்கும் என்று நான் நினைத்தேன். நான் ஹர்ரானில் இருந்து இந்த ஊருக்கு வந்ததற்கான காரணம் என்னுடைய பெற்றோர்களுடனும் என்னுடைய சகோதரனுடனும் கலந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தான் நினைத்து வந்தேன். ஆனால் என்னுடைய சகோதரனோ 400 பேரை கொண்ட படையுடன் என்னை அழிப்பதற்காக வந்திருக்கிறான். எனவே வஸ்அலஹு அன் யகுஃப அன்ஹு ஷர்ரல் அஹீஹல் ஈஸ், எனவே என்னுடைய சகோதரனுடைய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. அதாவது என்னுடைய அண்ணனுடைய உள்ளத்தை நீ மாற்றி அல்லாஹ் அப்படின்னு துவா கேட்குறாங்க. அல்லாஹு தாலாட்ட துவா கேட்டது மட்டும் அல்லாமல் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தா, வைத்தலி அஹீஹி ஹதியத்தன் அதீமா, தன்னுடைய சகோதரன் ஈசுக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பை தயார் செய்கிறாங்க. அந்த அன்பளிப்பில் என்னவெல்லாம் இருந்தது என்று சொன்னால், அல்பிதாயா வன்னிஹாயா போன்ற நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 100 ஆடுகள், 20 ஆட்டுக்கிடாய்கள், 200 பெண் ஆடுகள், 20 ஆண் ஆடுகள், திமில் பெருத்த ஒட்டகங்கள், பால் அதிகமாக தரக்கூடிய ஒட்டகங்கள் 30, 40 பசுமாடுகள், 10 காளை மாடுகள், 20 பெண் கழுதைகள், 10 ஆண் கழுதைகள், இவை அனைத்தையுமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அண்ணனான இசுவிற்கு பரிசாக கொடுக்குறாங்க. இவை அனைத்தையுமே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யார்கிட்ட கொடுத்து விடுறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய அடிமைகிட்ட கொடுத்து விடுறாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் இருந்த அந்த ஷரியத்தின்படி கழுதையை குர்பானி கொடுத்து அதை சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் நமக்கு வழங்கிய ஷரியத்தின்படி உங்களுக்கே தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபுக் போருக்கு செல்லும் போது கழுதை இறைச்சி சாப்பிடுவது தடை செய்யப்பட்டது என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அடிமைட்ட அந்த கால்நடைகளை அனைத்தையுமே பரிசாக கொடுத்து அனுப்பும்போது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி அனுப்புகிறாங்க. அது என்னன்னு சொன்னால், உங்கள் அடிமைட்ட சொல்கிறாங்க, நீ இந்த பரிசெல்லாம் என்னுடைய அண்ணன்ட்ட கொடுக்கும்போது இதெல்லாம் யார்கிட்டேருந்து வந்தது, யார் நீ யார் அப்படின்னு அவங்க விசாரிக்கும் போது நீ என்ன சொல்லணும்னு சொன்னால், உன்னுடைய அடிமை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதை கொடுத்து அனுப்புனாங்க அப்படிங்கிறத நீ சொல்லணும்னு சொன்னாங்க. அதாவது இசுவுடைய அடிமையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதை கொடுத்து அனுப்புனாங்க அப்படிங்கிறத நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இது அவர்களுடைய அண்ணனுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய மரியாதை போன்று. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அண்ணன்ட்ட நான் அவங்க கூட சண்டை போட விரும்பலை அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக அன்பளிப்பையும் இந்த மரியாதையும் கொடுத்தாங்க. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அடிமை எங்கே போகிறாங்க, அதே போன்று நடக்குது. இப்போ இயேசு அவங்க கேட்குறாங்க, என்னுடைய தம்பி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அடிமைகள் சொல்கிறாங்க, அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடிமை போன பிறகு 2 நாள் தொலைவு இருப்பதை போன்று அவங்க லேட்டாக கிளம்புனாங்க. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிகள் மற்றும் குழந்தைகள் அவங்கள கூட்டிட்டு பயணத்தை தொடர்றாங்க. 2 நாட்கள் கழித்து கனான் தேசத்திற்கு வராங்க. அந்த கனான் தேசத்துடைய எல்லையில் இசு 400 பேருடைய படையை கொண்டு அந்த இடத்துல நிற்கிறாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரனை பார்த்ததும் 7 முறை அந்த இடத்துல அவங்களுக்கு கீழே சுஜூது செய்கிறாங்க. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அண்ணனான இசுவிற்கு சுஜூது செய்கிறாங்க. இப்படி சுஜூது செய்வது அனுமதிக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி எழும்பலாம். இதற்கு நான் ஆரம்பத்தில் தொடர் 7ல் 2 வகையான சுஜூதை பற்றி பேசியிருப்பேன். அதாவது சுஜூதே இபாதா, சுஜூதே இஹ்திராம். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த தொடர் 7 போய் பாருங்கள். அதில் இந்த சுஜூது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஈஸ் அவங்களுடைய தம்பியை கட்டி அணைத்து முத்தமிடுறாங்க, அழுவுறாங்க. உன்னை இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்துட்டனே அப்படின்னு அழுவுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ 2 பேருக்கான கருத்து வேறுபாடு சமாதானமாக போயிட்டு
இப்போ ஈஸ் அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவியர்களையும் பிள்ளைகளையும் பார்த்து இவங்க உங்களுக்கு எப்படி கிடைத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உன்னுடைய அடிமைக்கு அல்லாஹு தாலா இதனை அன்பளிப்பாக கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈஸ் அவர்களுடைய குடும்பம் அனைவருமே, அதாவது லியாவுடைய குழந்தைகள் அதே போது 2 அடிமை பெண்களுடைய குழந்தைகள் அனைவருமே ஈஸுக்கு சுஜூது செய்கிறாங்க. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அண்ணன்ட்ட சொல்கிறாங்க, நான் கொடுத்த அன்பளிப்பெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவங்களுடைய அண்ணனும் அந்த அன்பளிப்பை ஏற்றுக்கிறாங்க. இதிலிருந்து என்ன புரியுதுன்னு சொன்னால், ஈஸ் அவங்க பொருளாதாரத்துக்காக வேண்டிலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மன்னிக்கலை. இயற்கையாகவே ஈஸ் அவங்களுக்கு தன்னுடைய தம்பி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பிடிக்கும். ஆனால் அவர்கள் செய்த அந்த துரோகத்தின் காரணத்தினால இவ்வளோ நாள் அவங்க கோவத்தில் இருந்தாங்க, கொலை செய்யவும் தயாராக இருந்தாங்க. ஆனால் இறுதியில் ஈஸ் அவங்க தன்னுடைய தம்பியான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்தை பார்த்த உடனே அன்பு கோபத்தை மிகைத்து விட்டது என்று தான் கூற வேண்டும். இந்த வரலாற்றில் ஈஸ் அவங்க ஒரு நபியாக இல்லாவிட்டாலும் தன்னுடைய தம்பி அவர்களுக்கு துரோகம் செய்தும் கூட அவர்கள் அதை மன்னித்ததன் காரணத்தினால் அவர்களும் ஒரு மதிப்பிற்குரிய நபர் என்று தான் கூற வேண்டும். இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசைப்பட்டதை போன்று அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ அந்த இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாஹூர் அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய கால்நடைகளான ஆடு, கழுதைகள், ஒட்டகம், மாடுகள் இவை அனைத்தையுமே அங்கே விட்டுட்டு அதே இடத்துல கால்நடைகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கூடாரமும் அதே இடத்துல அவங்களுக்கான ஒரு வீடையும் கட்டுறாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச காலம் கழித்த பிறகு அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வஹி அறிவிக்கிறான். அது என்னன்னு சொன்னால், கனான் தேசத்திற்கு பக்கத்தில் ஊர் சலீம் அப்படிங்கிற ஊருக்கு நீங்கள் போங்க, அந்த இடத்துல ஒரு செயலை செய்ய சொல்லி அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டளை இடுறான். இப்போ கரண்ட்டில் பலஸ்தீன் அப்படிங்கிற நாட்டுக்கு யூதர்களும் முஸ்லீம்களும் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக யூதர்கள் பலஸ்தீனில் இன்ஃபில்ட்ரேட் ஆகி அந்த நாட்டை முழுவதுமாக தன்னாடாக மாற்றி அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்த பூர்வீக அரபு குடியினர்களான பலஸ்தீனியர்களை அந்த இடத்தை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க. பத்தாவதுக்குன்னு அந்த நாட்டு மக்களை இப்போ கொலையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு யூதர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், இந்த பலஸ்தீன் அப்படிங்கிற நாடு ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு தான் சொந்தம், ஆரம்பத்திலிருந்து நாங்கள் தான் அந்த நாட்டில் வாழ்ந்துருக்கிறோம், எங்களுடைய வரலாறு தொடங்கியதே இந்த பலஸ்தீன்ல இருந்து தான் அப்படின்னு சொல்றாங்க. யூதர்கள் சொல்வது உண்மைதான். அவங்களுடைய முன்னோர்களான எல்லா நபிமார்களுமே பலஸ்தீன்ல தான் இருந்திருக்கிறாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய கூற்றுப்படி பார்த்தாலும் பலஸ்தீன் அப்படிங்கிறது யூதர்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இப்போ காசால இருக்கக்கூடிய பலஸ்தீனியர்களுக்கும் அந்த ஊர் சொந்தமானது. இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி அறிவிக்கிறான், நீங்க ஊர் சலீம் அப்படிங்கிற நாட்டுக்கு போங்க. அந்த இடம் வேற எந்த இடமுமே இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அண்ணனான இஷூருக்கு பயந்து தன்னுடைய தாய் நாடான கனான் தேசத்தை விட்டு விட்டு ஹர்ரான் தேசத்துக்கு போனாங்க. அப்படி போகிற வழியில ஒரு இடத்துல அவங்க ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மெஹராஜ் பயணம் சென்றிருப்பாங்க. அந்த இடத்துல அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வாக்களித்திருப்பான், உங்களுடைய சந்ததிகள் அனைவருமே இந்த தேசத்துல தான் வாழ்வாங்க, அதுல உங்களுடைய சந்ததிகளை நான் கலீஃபாவாக்குவேன் அப்படின்னு அல்லாஹு தாலா வாக்களித்திருப்பான். உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல ஒரு கல்லுல பைத்துல் ஈல், அதாவது அல்லாஹுடைய வீடுன்னு எழுதியிருப்பாங்க. அதே இடத்துல ஒரு மஸ்ஜிதும் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயத்தும் வச்சிருப்பாங்க. இந்த சம்பவத்தை ஃபுல்லா அல்லாஹு தாலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இப்போ அந்த இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அண்ணனான ஈஸும் சேர்ந்து தான் அந்த இடத்துல ஈலியா மஸ்ஜிதுன்னு ஒரு மஸ்ஜிதை கட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபர் கேட்குறாங்க, உலகத்திலேயே முதல்ல கெட்டப்பட்ட ஆலயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மஸ்ஜிதே ஹராம், மெக்கால இருக்கக்கூடிய ஹரம் ஷெரீஃப் தான் முதல்ல கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. உடனே 2வது கட்டப்பட்ட ஆலயம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மஸ்ஜிதுல் அக்ஷல் முபாரக். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கட்டி அந்த ஈலியா மஸ்ஜிது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மஸ்ஜிதுல் அக்ஷா. இப்போ அந்த நபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, இரண்டுக்கும் நடுவில் எவ்வளவு டைம் டியூரேஷன் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க 40 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருமே மஸ்ஜிதே ஹராமை கட்டிய உடனே 40 ஆண்டுகள் கழித்து யெஷுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருமே சேர்ந்து இருசலீம் அப்படிங்கிற ஊர்ல இந்த ஈலியா மஸ்ஜிதை கட்டுறாங்க. இந்த இருசலீம் அப்படிங்கிற ஊர் தான் ஜெருசலேம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஈலியா மஸ்ஜிதை தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பைத்துல் முகத்தஸா கட்டுறாங்க. அதே போன்று இன்னைக்கு காசால கொத்தா மக்கள் ஷஹீதாகிட்டு இருக்கிறாங்களே, அந்த மக்கள் வேற யாருமே இல்லை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அண்ணனான இஷூவுடைய சந்ததிகள் தான் இந்த எதோமியர்கள். இந்த எதோமியர்கள் காலமா பலஸ்தீன்ல வாழ்ந்து வராங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட பிறகு ஓரிரை கொள்கையான கிறிஸ்துவத்தையும் ஏத்துக்கிறாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பிறகு இஸ்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க.
ஸோ யூதர்களுடைய கூற்றுப்படி இந்த பலஸ்தீன் எங்களுக்கு தான் சொந்தம், ஆரம்பத்திலிருந்து நாங்கள் தான் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹர்ரானிலிருந்து வருவதற்கு முன்னாடியே யெஷூவுடைய குடும்பம் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ யூதர்களுடைய கூற்றுப்படி அந்த பலஸ்தீன் எப்படி யூதர்களுக்கு சொந்தமோ அதே போன்று ஏதோமியர்களுக்கும் சொந்தமானது. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய கூற்றுப்படி அந்த புனித பூமியான ஜெருசலத்தில் எந்த மக்கள் வாழணும்னு ஆசைப்படுறான்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்க தான் அந்த ஊரில் இருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை. இனி வரக்கூடிய தொடரில் அல்லாஹு தாலா ஏன் யூதர்களுக்கு இந்த பூமியை தடை செய்தான், யூதர்கள் யார் யாருடன் எல்லாம் சேர்ந்து கொண்டு என்னென்னவெல்லாம் சூழ்ச்சி செய்து அந்த ஊரை கைப்பற்றினார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடரில் பார்க்கலாம். قال النبي صلى الله عليه وسلم ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. சஹீஹுல் புகாரில் 5096வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமாக தீங்கு செய்யும் சோதனையை எனக்கு பிறகு நான் விட்டு செல்லவில்லைன்னு சொல்றாங்க. ஸோ அல்லாஹு தாலா ஆண்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக பெண்களை தான் படைத்துள்ளான். A well-behaved woman seldom make history. நல்ல நடத்தை கொண்ட பெண்கள் அரிதாகவே வரலாற்றை உருவாக்குகிறார்கள். இது அமெரிக்காவில் உள்ள வரலாற்று ஆய்வாளர் லூரெல்லோ தச்சரோரிச் அவங்க சொன்னது. நல்ல நடத்தை கொண்ட பெண்களால் அரிதாகவே வரலாற்றை உருவாக்க முடியும். எடுத்துக்காட்டாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் ஈமான் கொண்ட பெண்மணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் வந்த பிறகு மக்கால இருக்கக்கூடிய காஃபிர்களால நிறைய சோதனை வந்தது. அப்போது பொருளாதார ரீதியாகவும் சரி, மனது ரீதியாகவும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. She contributed to our beloved prophet and prophecies both physically and mentally. அடுத்து சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள சொல்லலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சொல்லலாம், ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சொல்லலாம். Each messenger is fortunate to have a kind woman assisting in spreading their prophecies. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுமே அவங்களுடைய தூதுவத்தை பரப்புவதற்கு பெண்கள் நிறைய விஷயத்துல உதவி பண்ணியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முதல்ல உயிர் தியாகம் செஞ்சது ஒரு பெண்மணி தான். ஆண்களில் கூட யாருமே கிடையாது. முதல்ல உயிர் தியாகம் செஞ்சது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாம் வளருவதற்கு எப்படி பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறதோ அதே போன்று இந்த உலகத்தில் குழப்பங்கள் தோன்றியதற்கு அதிகமான பங்களிப்பு பெண்களுக்கும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியான அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த செயலாக இருக்கலாம். ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்துல த பர்ருஜி ஜினா போன்ற பாவங்கள் தோன்றியதற்கான காரணமாக இருக்கலாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்துல சமுதாயத்திற்கு ஹுஜ்ஜத்தாக அனுப்பப்பட்ட ஒட்டகம் வெட்டப்பட்ட சம்பவமாக இருக்கலாம். இது மாதிரியான ஃபித்னாக்கள் தோன்றியதற்கு பெண்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய வரலாறும் அதே போன்றுதான். பெண்களுடைய வலையில விழுந்ததால அழிக்கப்பட்ட சமூகம். இந்த வரலாறை தொடர்வதற்கு முன்னாடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரரான யெசுவை பத்தி லைட்டா பார்த்துட்டு வருவோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறதோ அதே போன்று தனக்கும் ஒரு பெரிய குடும்பம் உருவாக வேண்டும் என்று யெஷு தன்னுடைய 40 வயதுல திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. இதுல ஒரு விஷயத்தை முக்கியமா கவனிக்கணும். யெஷுவுக்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் இருந்த ஒரு சின்ன வேறுபாடு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில தாமாக இருக்கட்டும், தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்தஸ்து பெரிதாக இருந்தாலும் சரி, சிறிதாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ள தான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எப்படின்னு சொன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய குடும்பத்திற்குள்ள, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தாய் மாமாவுடைய மகளை தான் திருமணம் முடிச்சாங்க. அவர்களுடைய 12 பிள்ளைகளும் அதே போன்றுதான் இருந்தாங்க. ஏன் இப்ப கூட யூதர்கள் வெளியில திருமணம் முடிக்க மாட்டாங்க. அவங்களுடைய சமுதாயத்துக்குள்ளதான் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பாங்க. இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் இப்படிதான் இருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அதே போன்றுதான். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 3 பேருமே மற்ற சமுதாயத்தை இழிவா பார்த்ததில்லை. அவர்களுடைய விருப்பம் தான் குடும்பத்துக்குள்ள திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே அன்றி அவர்கள் வேற இனத்திலிருந்து திருமணம் முடிப்பதை இழிவாக பார்க்கவில்லை. எடுத்துக்காட்டாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கூட ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள திருமணம் முடிச்சாங்க. மூன்றாவது இன்னொரு பெண்ணை இன்னொரு இனத்திலிருந்து திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் லியாவுடைய அடிமையும் ரைஹாலுடைய அடிமையும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய விருப்பம் தன்னுடைய குடும்பத்துக்குள்ள திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்குது. ஆனால் அவர்கள் மற்ற இனத்தாரை இழிவாக பார்த்ததில்லை. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரனான யெஷுவை பத்தி பார்த்தோம்னா, அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்துட்டு இது போன்று எனக்கு ஒரு பெரிய குடும்பம் உருவாக வேண்டும் என்று தன்னுடைய 40 வயதுல திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவர்களுக்கு மொத்தம் 3 மனைவிகள் உண்டு. அந்த 3 மனைவிகளுமே குடும்பத்தில் உள்ளவங்க கிடையாது, வேற இனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான்.
அதில் முதல் மனைவி யாருன்னு சொன்னா ஹாமுடைய வம்சத்துல கனானுடைய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண். அந்த பெண்ணுடைய பெயர் ஆதாள் என்று அழைப்பாங்க. அந்த பெண்ணுக்கு பஸ்மாத் என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது. இந்த பெண்மணி முஷ்ரிக்கான குடும்பத்திலிருந்து வந்தாலும் இந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யெஷூவுடன் முஸ்லீமா தான் வாழ்றாங்க. இவர்கள் 2 பேருக்குமே எலிஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் பிறகுறாங்க. அடுத்து யெஷூவுடைய 2வது மனைவியுடைய பேர் ஜூதித் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் அஹோலி பாமால் என்று அழைப்பாங்க. இந்த பெண்மணியும் ஹாமுடைய வம்சமான கனானுடைய குடும்பத்திலிருந்து தான் வந்தாங்க. இவர்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க, எயூஷ், யாலாம், கோராக். யெஷூவுடைய 3வது மனைவியுடைய பேர் மஹாலாத் என்று கூறுவாங்க. அவர்களுக்கு பஸ்மாத் என்ற இன்னொரு பெயரும் இருக்கிறது. இந்த பெண்மணி வேற யாருமே கிடையாது, நம்ம இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகளை தான் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுது யெஷூ அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்துடனும் ரொம்ப ஒற்றுமையா இருந்திருக்கிறாங்க. இப்ப இவர்கள் 2 பேருக்குமே ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையுடைய பேர் ரெகுவேல் என்று கூறுவார்கள். குடும்பத்திலிருந்து திருமணம் முடிக்காத காரணத்தினால் பனி இஸ்ராயல் சமுதாயமாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த யெஷூவை இழிவா தான் பார்ப்பாங்க. இப்போது இருக்கக்கூடிய யூதர்கள் கூட யெஷூ வேற ஜாதியிலேருந்து திருமணம் முடிச்சாங்க, இது ரொம்ப தவறான செயல் மாதிரி பேசுவாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒருத்தங்க எந்த குடும்பத்திலிருந்து வந்தாங்க, எந்த ஜாதியிலிருந்து வந்தாங்கங்கிறத பார்க்கக்கூடாது. அவர்களுடைய உள்ளத்தை, அதாவது அவர்கள் அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ யெஷூ அவங்க ஜோர்டானில் இருக்கக்கூடிய மவுண்ட் செயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மலைப்பகுதி. அது இஸ்ரேலுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. அந்த மலைப்பகுதியில் தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய சந்ததியினர்களை தான் ஏதோமியர்கள் என்று கூறுவாங்க. இந்த சமுதாயம் பனி இஸ்ரவேலர்களோடு பின்னி பிணைஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த பனி இஸ்ரவேலர்கள் இந்த ஏதோமியர்களை இழிவா தான் பார்த்து வந்தாங்க. அதாவது ஒரே குடும்பமாக இருந்தாலும் பெண் கொடுப்பதையும் பெண் எடுப்பதையும் விரும்பவில்லை. இப்போ இந்த யெஷூ அவங்க 2வது மனைவியை திருமணம் முடிச்சிருப்பாங்க. அந்த 2வது மனைவி எந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்கன்னு பார்த்தா ஹாமுடைய வம்சத்திலிருந்து கேனனைட்ஸ் அப்படிங்கிற டைனசிட்டியிலிருந்து வந்தவங்க. இவர்களை ஹெவைட்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க, அதாவது ஏவியர்கள் என்று அழைப்பார்கள். இவர்கள் பனி இஸ்ராயல் சமுதாயம் கனான் தேசத்திற்கு வருவதற்கு முன்னாடியே, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவதற்கு முன்னாடியே அந்த இடத்துல பூர்வீகமாக வாழ்ந்து வந்தாங்க. அந்த மக்களுடைய கலாச்சாரம் என்னவாக இருந்தது என்று பார்த்தால், அந்த மக்கள் அல்லாஹு தாலாவிற்கு இணை வைக்கும் விதமாக பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலையை வணங்கி வந்தாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஒரு காளை கன்று போன்று இருக்கும். இப்போது அந்த ஊரையும் அந்த சமுதாயத்தையும் ஏமோர் என்ற ஒருவன் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இவங்க எந்த பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால் சாலேம், அதாவது எருசலேம் அப்படிங்கிற பகுதியில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் இந்த சாலேம் அப்படிங்கிற ஊருடைய எல்லையில ஒரு வேலை விஷயமா கேம்ப் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பகுதி கரெக்டா எங்க இருக்குன்னு சொன்னா இப்ப பலஸ்தீன்ல, அதாவது நாப்லஸ் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கு. அந்த ஊர்ல 2 மலைகள் கூட உண்டு, அதாவது மவுண்ட் ஜெரிசிம், இன்னொன்று மவுண்ட் எபல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் எந்த விஷயமா அங்க கேம்ப் போட்டிருந்தாங்கன்னு சொன்னா, மேபி அந்த ஊருக்கு பக்கத்துல தான் ஈலியா மஸ்ஜித் இருக்கு. மேபி ஏதாவது ஒரு மசாயில் விஷயங்கள், ஏதாவது ஒரு சடங்கு விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு கூட வந்திருக்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் 10 ஆம்பளை பசங்க அப்ப இருந்தாங்க. பெண் பிள்ளைன்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம், அந்த பெண் குழந்தையுடைய பேர் தீனா. நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க, அதாவது 10 ஆண் குழந்தைகள், ஒரே ஒரு பெண் குழந்தை. அப்படி பார்த்தா 10 ஆம்பளை பசங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி. 10 ஆம்பளை பசங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சிங்கிறதுனால எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அந்த பெண் குழந்தை தீனா அப்படிங்கிறவங்க பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. சிறந்த குடும்பத்திலிருந்து வந்ததுனால சிறந்த மார்க்க அறிவும் அவங்களுக்கு உண்டு. நீங்களே புரிஞ்சுக்கோங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு, எவ்வளவு மார்க்க அறிவுடனும் எவ்வளவு அன்புடனும் வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறத உங்களால புரிந்து கொள்ள முடியும். இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் இந்த சலாம் அப்படிங்கிற பகுதியுடைய எல்லையில கேம்ப் போட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது பக்கத்துல தான் ஏவியர்கள் சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஏவியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் இந்த தீனாவுக்கு நண்பர்களா கிடைக்கிறாங்க, அதாவது தோழிகள். இந்த தீனாவும் அந்த தோழிகளோட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாங்க. தீனா கூட ஆரம்பத்திலிருந்து ஃபுல்லா ஆம்பளை பசங்க கூட தான் வளர்ந்துருக்காங்க. அதாவது 10 அண்ணன்கள் உண்டு. தீனாவுக்குன்னு ஒரு பெண் சகோதரிகள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு சில பெண்கள் நண்பர்களா கிடைக்காங்க அப்படிங்கும்போது அந்த பெண்களோடு எவ்வளவு நெருக்கமா பழகியிருப்பாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நம்முடைய சகோதரிகளையோ நம்முடைய பெண் பிள்ளைகளையோ ரொம்ப ஒழுக்கமா வளர்த்துருப்போம். மார்க்க விஷயத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருப்போம். சரி எது தவறு எது என்று சொல்லி கொடுத்துருப்போம். இவை அனைத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்த்த நம்ம ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சிருப்போம். அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷன்ல இந்த மொபைல் ஃபோனு,
அதே போன்று இந்த கோ எஜுகேஷன் சிஸ்டத்தில் படிக்க வைக்கிறது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நான் என்னுடைய பெண்ணை என்னுடைய தங்கச்சியை ரொம்ப ஒழுக்கமாக வளர்த்தேன். ஆனால் அந்த பெண்ணோ வயது வந்த உடனே ஒரு காஃபிருடையோ இல்லாட்டி ஒரு நான் முஸ்லீமோட தன்னுடைய பெற்றோர்களுடைய எதிர்ப்பை மீறியும் திருமணம் முடிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கான முக்கியமான காரணம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் சிஸ்டம், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தால், நம்ம சின்ன வயசுலேருந்தே ஓத சொல்லி கொடுத்து, மார்க்கம்னா என்னன்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து, பிறகு வயது வந்த உடனே ஒரு காலேஜ்லயோ இல்லை ஸ்கூல்லையோ போய் சேர்த்திருப்போம். அந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ சேர்த்த உடனே அந்த பெண் பிள்ளைகள் முஸ்லீம் பெண்கள்கிட்ட மட்டுமே பேசுறது இல்லை, முஸ்லீம் அல்லாத பெண்கள்கிட்ட பேசுறாங்க. ஏன் முஸ்லீமாக இருந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றாத பெண்கள்கிட்டையும் பழக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. நாம 10 வருஷம் மார்க்கத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் வெறும் 10 நாளில் அந்த தோழிகளோடு பழகும் போது மாறிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒழுக்கமான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு தோழியாக ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றாத ஒரு பெண் கிடைக்கிறாங்க. இப்ப பக்கத்து பெஞ்சிலேயோ இல்ல பக்கத்து கிளாஸ்லயோ இருக்கிற ஒரு பையன் அந்த பெண்ணை சைட் அடிக்கிறான். ஏன் அநாகரிகமான முறையில் அந்த பெண்ணிட்ட ப்ரொபோஸும் பண்றான்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த பெண் உடனே போய் தன்னுடைய தாய் தகப்பன்ட்ட இந்த விஷயத்த சொல்லாது. ஏன் சொல்லாதுன்னு சொன்னா, பெற்றோர்களுக்கு தெரிஞ்சா நிச்சயமா ஒரு பெரிய பஞ்சாயத்தாக்கி விட்டுருவாங்க. இப்ப அந்த பெண் முதல்ல தன்னுடைய தோழிகள்கிட்ட தான் சொல்லும். இப்ப நல்ல தோழிகளா இருந்தா என்ன சொல்லுவாங்க, நீ படிக்கிற வேலையை பாரு, அதெல்லாம் கண்டுக்கிடாத, நீ உன் வேலையை பாரு, இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தீய தோழிகளாக இருந்தா என்ன சொல்லுவாங்க, இப்போ உள்ள காலங்களில் இதான் சகஜம், நீ அக்செப்ட் பண்ணிரு, பதிலுக்கு அக்ரி பண்ணிரு, அப்பதான் உன் லைஃப் ஜாலியா இருக்கும்னு தவறான விஷயத்தை தான் போதிப்பாங்க. சுற்றி இருக்கக்கூடிய சினிமாக்களா இருக்கலாம், எல்லாமே இந்த தவறான விஷயத்தை தான் இன்ஸ்டிகேட் பண்ணி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம படைப்பிலேயே அல்லாஹு தாலா பெண்களை தான் கொஞ்சம் பலகீனமா படைச்சிருக்கிறான். அதாவது உடல் ரீதியாகவும் சரி, மனது ரீதியாகவும் சரி. இதை நான் பெண்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்லல, ரசூல்லா சொன்னது. இப்போ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறதுனால தன்னுடைய பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த நேரத்தை விட தன்னுடைய தோழிகளோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறதுனால தன்னுடைய பேரண்ட்ஸோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட தன்னுடைய தோழிகள் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பெண் இதெல்லாமே தவறு, இப்படி பண்ணனா என்னுடைய பெற்றோர்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தோழிகள் என்ன கிரிஞ்சி மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ என்ன 80s காலகட்டத்தில் இருக்கிறியா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதனால காலேஜில் அவர்களுக்கு நண்பர்களே கிடைக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் பெண்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் அவர்களுடைய தோழிகள் தான். ஸோ பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்தா மட்டும் பத்தாது, ஒரு ஒழுக்கமாக இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது ஒழுக்கமாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், இந்த என்வாயன்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். இன்னொரு விஷயம், நான் சினாரியோ அடிப்படையில் தான் சொல்கிறேன். இந்த கேடுகட்ட சுற்றுச்சூழலை கடந்து வந்த ஒழுக்கமான பெண்களும் இருக்கிறாங்க. ஓகே, லெட் மீ கண்டினியூ. இப்போ இந்த தீனா அப்படிங்கிற பெண்ணுக்கு ஏபியர்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் தோழிகளாக கிடைக்கிறாங்க. அந்த பெண்கள் தீனாட்ட என்னுடைய ஊருக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய ஊரில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி மூளை செலவை செய்கிறாங்க. இந்த பெண் தீனாவும் தன்னுடைய தாய் தகப்பன் சொன்னபடி கேட்டு அந்த ஊருக்கு போகாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய தோழிகள் கண்டினியூவாக அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊருக்கு போகணும்னு அவங்களுக்கு ஆசை வந்துட்டு, இப்போ இந்த தீனா அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சகோதரர்கள்ட்டையும் சொல்லாமல் தன்னுடைய தாய் தகப்பன்ட்டையும் சொல்லாமல் அவங்க சாட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய தோழிகளை சந்திப்பதற்கு தான் போகிறாங்க. ஆனால் அந்த ஊருக்கு போனதில் கூடாத நட்பு கேடாய் போய் முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஒரு சம்பவம் நடக்குது. இப்போது அந்த ஊரை ஏமோர் என்கின்றவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான்ங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ஏமோருக்கு சீகேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் உண்டு. சிம்பிளா சொல்வதாக இருந்தால் அந்த நாட்டுடைய இளவரசன். இந்த ஏவிய வம்சத்தை சார்ந்த சீகோம் அப்படிங்கிறவன் இந்த பனி இஸ்ராயல் சமுதாயத்தை சார்ந்த தீனா அப்படிங்கிறவங்கள பாக்குறாங்க. இந்த தீனாவை பார்த்த உடனே சீகேம்க்கு அதிகமா ஆசை வந்துட்டு, இப்ப இந்த சீகேம் அப்படிங்கிறவங்க இந்த தீனாவை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தீனாவும் சீகேமை காதலிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தீனாவும் சீகேமும் தனியாக இருந்த போது தீனா தன்னுடைய கற்பையும் சீகேம்கிட்ட இழந்துடுறாங்க. ஒரு சில கருத்துக்களும் உள்ளது. இந்த சீகேம் வலுக்கட்டாயமா தீனாவை கூட்டிட்டு போய் தான் கற்பழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு கருத்து. இப்ப இதனை அறிந்து கொண்ட சீகேமுடைய தந்தையான ஏமோர் தீனாவுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இது சம்பந்தமா பேச போறாங்க. ஏமோரும் அவங்களுடைய குடும்பமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து, உங்களுடைய பெண் எங்க ஊருக்கு தற்சலா வந்திருந்தாங்க, வரும்போது என்னுடைய மகன் அவங்கள பார்த்துட்டான், 2 பேருக்கும் காதல் உண்டாகி 2 பேர் ஒன்னா இருந்துட்டாங்க, அதனால உங்களுடைய மகளை எங்களுடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னு சொன்னா, இந்த ஏமோருடைய வம்சமான இந்த ஏவியர்கள் ஒரு இணை வைப்பவர்கள். அந்த சமுதாயத்தில் இருந்த அனைவருமே காளை கன்றான பாலை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. எனவே ஒரு இணை வைக்கும் சமுதாயத்திற்கு எப்படி தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கட்டத்துல தன்னுடைய மகளும் அவன்கிட்ட போய் கற்பை இழந்துட்டு வந்து நிக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு என்ன சொல்லன்னே தெரியல.
இப்போ அவர்கள் எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. தன்னுடைய மகன்கள் எல்லாருமே வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தீனா அவங்களுடைய மூத்த அண்ணனான சிமியோனும் லேவியும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க. கடுமையான கோவத்தில் இருக்கிறாங்க. இப்போ சிமியோனும் லேவியும் ஏமோர்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய தங்கச்சியை உங்களுடைய மகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே விருத்த சேனம் செய்யாதவர்கள். எங்களுடைய தங்கச்சியை உங்கள் மகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னா உங்களுடைய மகன் மட்டும் விருத்த சேனம் செய்யக்கூடாது, உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களுமே விருத்த சேனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏமோர் தான் ஏவிய வம்சத்துடைய மன்னராக இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு கட்டளை இட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ஏவியர் சமுதாயம் எல்லாருமே அதை பின்பற்றுவாங்க. இப்போ சிமியோனும் லேவியும் சொல்கிறாங்க, என்னுடைய தங்கச்சியை உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குற மாதிரி நானும் உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு சில பெண்களை திருமணம் முடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தை ஏமோரும் அவர்களுடைய சமுதாயம் ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ ஏவிய வம்சத்தை சார்ந்த எல்லா ஆண்களுமே விருத்த சேனம் செய்கிறாங்க. பொதுவாகவே விருத்த சேனம் செய்ய வேண்டும் என்றால் சிறு வயதிலேயே பண்ணிடணும். வயதான பிறகு விருத்த சேனம் செய்தால் அது ஒரு அலர்ஜி மாதிரி வந்துடும். எனவே இந்த ஏவியர்கள் வயதான பிறகு விருத்த சேனம் செய்ததால் அவர்களுக்கு 3வது நாளில் ஒரு அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. அப்போ அந்த மக்கள் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்து ஆகணும், வெளியில் எங்கேயுமே போக முடியாது. இப்போ இந்த சிச்சுவேஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று சிமியோன் லேவி அவங்க 2 பேருமே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்கள் ஒருத்தங்க விடாமல் எல்லாத்தையுமே வெட்டி வீழ்த்திடுறாங்க. தன்னுடைய தங்கச்சியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை ஒருத்தங்க விடாமல் எல்லாத்தையுமே கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த முடிவு எடுத்தாங்க. இப்போ இந்த ஏவிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் விடாமல் எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருளாதாரத்தையும் கொள்ளையடிச்சிடுறாங்க. பலஸ்தீனில் முதல்ல ரத்தம் ஓட்டப்பட்ட சம்பவம் இதுதான். இந்த சம்பவம் நடந்ததற்கு காரணம் ஒரு பெண். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த இனப்படுகொலைக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. இது முழுக்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்களான சிமியோனும் லேவியும் எடுத்த முடிவு தான். ஏவிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையுமே கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக புரியுது, ஒரு பெண் தன்னந்தனியாக சுயமாக ஒரு தவறான முடிவு எடுத்ததால் அது எந்த லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபித்னால போய் முடிஞ்சது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. பெண்களால் இந்த உலகத்தில் பல சண்டைகள் பல குழப்பங்கள் நடந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெலன் அப்படிங்கிற பெண்ணுக்காக ஸ்பெட்ரால ட்ராய் அப்படிங்கிற ஒரு ஊரே அழிந்த செய்தியாக இருக்கலாம். கிளியோபட்ரா என்ற பெண்ணுக்காக ரோமர்களுக்குள்ள நடந்த சண்டையாக இருக்கலாம். ஆதலால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பெற்றோர்களுக்கு தன்னுடைய பெண் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்ற கடமை இருக்கிறதோ அதே போன்று சிறு வயதிலிருந்தே ஆண்களுக்கு பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம சமுதாயத்தில் நிறைய பெற்றோர்கள் பெண்கள் மீது தான் அதிகமாக கவனம் செலுத்துறாங்க, ஆண் குழந்தைகள் மீது அல்ல. பெண்களுக்கு எப்படி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதே போன்ற ஆண்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நிறைய பெற்றோர்கள் மறந்து விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா ஆண்களை எதற்கு இவ்வளவு வலிமையாக படைத்திருக்கிறான் என்று பார்த்தால் அவர்கள் பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. தன்னுடைய அம்மாவை, தன்னுடைய தங்கச்சியை, தன்னுடைய மகளை, தன்னுடைய சகோதரிகளை எல்லாரையுமே. ஆனால் இந்த சமுதாயத்து ஆண்கள் தன்னுடைய நோக்கத்தை, தன்னுடைய கடமையை மறந்து பெண்களை கொடுமைப்படுத்துவதற்கும் ஏமாற்றுவதற்கும் தான் தன்னுடைய பலத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி பெண் குழந்தைகள் மீது அதிகமாக கவனம் செலுத்துகிறீர்களோ அதே போன்று ஆண் குழந்தைகளுக்கு எப்படி ஒரு பெண்ணை மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். ஒரு வாலிபர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அது என்னன்னு சொன்னா, யா ரசூலுல்லாஹ் ஆதினில் இதுனா பிஸ்ஸினா, யா ரசூலுல்லாஹ் ஜினா செய்வதற்கு, அதாவது விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்குறாங்க. உடனே நபி தோழர்கள் அனைவருமே கோவப்பட்டுட்டு அவங்கள தடுக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக அந்த இளைஞருடைய பக்கத்தில் சொல்றாங்க, ஹல் தத்தமன்னா தாலிக லி உம்மிக, உன்னுடைய தாயோடு இதை செய்வதை நீ விரும்புவாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, மாட்டேன் யா ரசூலுல்லாஹ். மறுபடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹல் தர்கப லி தாலிக லி தபீபிக, உன்னுடைய மகளோடு செய்வதை நீ விரும்புவாயா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ். அதே போன்று உன்னுடைய சகோதரிகள், உங்களுடைய மாமி அவங்கள பற்றிலாம் கேட்குறாங்க. அதற்கு அவங்க இல்லை தான் சொல்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய தாய்க்கு, உன்னுடைய மகளுக்கு, உன்னுடைய சகோதரிக்கு எப்படி இதை நீ நாட மாட்டாயோ அதே போன்று அந்த பெண்ணுக்கும் சகோதரன், மகன்கள், தந்தை இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த இளைஞருக்கு தெளிவாக புரிந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞருக்கு துவா கேட்குறாங்க.